வணக்கம். இது கேள்விக்களம். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினார். அதில் தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழ்நாட்டு அரசிற்கு எதிராக, தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்ட அவர் குட்ட குனிய மாட்டோம், பாஜகவை எதிர்த்து வீறு நடை போடுவோம் அப்படின்ற ஒரு சூளுரையை வெளியிட்டிருந்தார். அது தொடர்பாக தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் பதில் சொல்லியே தீர வேண்டும். பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்துகிறதா திமுக? நம்மோடு இணைகிறார்கள் திமுகவிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு, அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா, பத்திரிகையாளர் பிரியன், அதிமுகவிலிருந்து ஜவஹர் அலி, தமாகவிலிருந்து கே.ஆர். ரமேஷ். அனைவருக்கும் வணக்கம். திரு அருண் நேரு, வரக்கூடியது சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற கூட்டம் நடக்க இருக்கு, வின்டர் செஷன் வரப்போகுது. அதற்கு ஒரு ஏற்பாடுன்னு புரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை வலுவாக முன்வைக்கணுன்றது தொடர்ந்து அவர்கள் நீங்கள் செய்யக்கூடியது. இந்த முறை அவருடைய மொழி என்பது ஒரு கொஞ்சம் உறக்க பேசுகிறாரா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன காரணம், இல்லை எதற்கான ஒரு தயாரிப்பு இது? முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த உறக்க குரலில் என்றைக்குமே இருந்திருக்கிறாங்க. அந்த வேகம் இருந்துகிட்டே இருக்குது. அதில் ஒவ்வொரு முறையும் முதல்வர் அவர்கள் பிரதமர் அவர்களுக்கு எழுதி இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வஞ்சிக்கிற விஷயங்கள் நிறைய நடக்குது, அதனால் நீங்கள் திருத்திக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டில் ஹெல்த் கேராக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டி பில்லாக இருக்கட்டும், இல்லை கவர்னர் வச்சு செய்கிற பல விஷயங்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கும் எதிராகவே ஆன விஷயமா இருக்குது. சரி, கொள்கை ரீதியாக எதிரான விஷயமா இருந்தால் மட்டும் பரவாயில்ல, பொருளாதார ரீதியாகவும் நமக்கு வரி சுமையை நம்மளுக்கு ஏற்றி கொடுக்கறதும், நிதி பகிர்வை ரொம்ப குறைக்கிறதுனாலையும், எல்லா விஷயத்துலையும் நம்மளுக்கு தமிழ்நாடு வளரக்கூடாதுங்கிற எண்ணமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சமயம் இன்னும் அதிகமாக பேச வேண்டும்ங்கிற நிலைமையில தான் முதல்வர் அவர்கள் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். அதே சமயத்தில் நம்மளோட உரிமை எக்காரணத்து கொண்டும் நம்ம சொல்லி நம்ம பெற வேண்டிய விஷயத்தில் இருக்கும். ஏன்னா மித்த மாநிலங்கள் அவங்களுக்கு கேட்காமையே பல விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட மெட்ரோ ரயில் திட்டம்லாம் பார்த்திங்கன்னா கடந்த வாரம் என்ன பேராமீட்டர், இந்த பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்லி இருக்க வேண்டிய விஷயத்தில் அந்த லெட்டரில் சொன்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா அது இல்லாமையே அவங்க பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் மெட்ரோ ரயில் திட்டம் கொடுத்துருக்காங்க. இது எக்கனாமிக்கலாக ஒரு விஷயத்தையும் பண்ணுறாங்க. போதாத குறைக்கு வரி கட்டுற 2 ஊர், கோயம்புத்தூராக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், பெரிய ஊர்கள், பெரிய மக்கள் வசிக்கிற இடம், நிறைய வருமானம் ஈட்டுகிற இடத்துக்கு கூடமே இவங்க இந்த பாரபட்சமாக நடக்கிறதுனால கண்டிப்பாக வேகமாக தான் இருக்க வேண்டும் என்கிறது அவரோட எண்ணமாக இருக்குங்க. இல்லை, இந்த குட்ட குனிய மாட்டோம், நிமிர்ந்து நடைபோடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த மொழியில் ஒரு வேகம் இருக்கிறது இல்லையா, அந்த மாற்றம் அடுத்தது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை எஸ்ஐஆர் முதற்கொண்டு எல்லாவற்றிலும் எதிர்ப்பு இருக்குது. இந்த பாஜகவை எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவது, ஒன்றிய அரசு வெர்சஸ் தமிழ்நாடு என்பதை கூர்மைப்படுத்துவது என்பது வரக்கூடிய சட்டமன்றத்திற்கும் சேர்த்து ஒரு களத்தை நிறுவ வேண்டிய ஒரு தேவை இருக்கு இல்லையா, அதைக்கும் சேர்த்தே தான் இந்த முடிவா? கண்டிப்பாக. ஏன்னா இந்த தலைவர் அவர்கள் முதல்வராகிறதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவர் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்க வார்த்தை அப்படியே நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஆம் சொல்கிற ஒரு அரசாங்கம் இருந்ததுனாலையும், அவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் தமிழ்நாடு ஏற்றுக்கிட்டதுனாலையும் நமக்கு எவ்வளோ பாதிப்பு நடந்ததுன்னு மக்களுக்கும் தெரியும். அந்த மக்கள் அதனால தான் அந்த பாதிப்பை ஏற்கக்கூடாது, ஏற்க மாட்டோம் என்கிற சொல்லி தான் முதல்வர் அவர்கள் அந்த நாற்காலியில் அமர வச்சாங்க. ஸோ அதையும் ஞாபகப்படுத்துகிற விஷயமாகவும், இந்த அரசாங்கம் நம்ம அதே எதிர்த்தும் இன்னும் மக்களுக்கு நம்மளால் இன்னும் வேகமாக நல்லது செஞ்சுருக்குங்கிற அரசாங்கத்தை நினைவுபடுத்துகிற ஒரு விஷயமாக தான் அந்த வார்த்தையை நான் நினைக்கிறேன். உங்கள் முதல் சுற்று கருத்தாக எடுத்துக்கிறேன். திரு ஜவஹர் அலி, அதாவது வேகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது, அரசியல் தேவையும் இருக்குது, அரசுக்கு தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து உரிமைகள், சட்டப்படி பெற வேண்டிய தொகைகள் கூட எல்லாவற்றையும் மறுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான ஒரு தேவை இருக்குது, அரசியல் தேவையும் இருக்குது, அதிகாரம் சார்பாகவும் அந்த தேவை இருக்குது அப்படின்றத உணர்ந்து தான் இந்த மொழியில் பேசுகிறார். குட்ட குனிய மாட்டோன்றது மெசேஜ் டெல்லிக்கு அப்படின்னு சொல்கிறது அதில் தான். அது சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க குட்ட குனிய மாட்டேன்னு. ஏற்கனவே குட்டும் போதெல்லாம் குனிஞ்சிக்கிட்டு இருந்தது தானே நீங்கள். கடந்த காலங்களில் 16 வருடம் மத்தியில் ஆட்சியில் பொறுப்பில் இருந்தவர்கள் நீங்கள். 5 பிரதமர் மந்திரி சபையிலும் அங்கம் வகித்தவர்கள் நீங்கள். அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்ததுனால்தான் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்த தீர்மானங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னா, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். யார், மோடி அரசு சொல்றீங்களா? நான் சொல்றேன், திமுக அரசாங்கத்தை சொல்றேன். நீங்க கூட அவர்கிட்ட சொன்னீங்க தேர்தல் வருது அதை வைத்து கொண்டாய்தான்ட்டு கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிங்க.
அது உண்மை. அதாவது இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோபத்தை எப்படி திசை திருப்பணும், மடைமாற்றணும் என்பதற்காக மத்திய அரசாங்கத்தின் மீது வேகமாக திசை திருப்பினா இப்ப மீண்டும் மோடியின் மீது இருக்கக்கூடிய மக்களுக்கான மனநிலையில் மீண்டும் நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாங்கிற ஒரு மனநிலையில் இன்னைக்கு இப்ப தேர்தல் காலம் இந்த சமயத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அவ்வளோ குறைச்சி மதிப்பிடுறீங்களா நீங்க? சார், திமுகவுக்கு பொறுத்தவரைக்கும் தேர்தலை கருத்தில் கொண்டு அரசியல் செய்வது அவர்களுக்கு வாடிக்கையானது, வழக்கமான ஒன்று. அதை அப்படியே செய்கிறார்கள். கடந்த காலங்களில் மக்களும் ஏமாந்து ஓட்டு போட்டார்கள் என்பதுதான் உண்மை. நான் என்ன கேட்கிறேன் சார், நீ எவ்வளவு காலத்துக்கு இந்த மத்திய அரசாங்கம் வஞ்சிக்குது, கொடுக்கல வஞ்சிக்குது, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சொல்லுவீங்க? சரி, கொடுக்குற வரைக்கும் சொல்லிட்டே தான் இருக்கும், சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இது தீர்வு என்ன? தீர்வு தான் என்ன? அதையா சொல்லுங்க. தீர்வு மத்தியில் இப்ப வந்து இன்னொரு 4 வருஷம் இருக்க போறாங்க சார். பிஜேபி அரசாங்கம் இருக்க போறாங்க சார். இல்ல கேட்டதனால சொல்றேன். தீர்வு என்ன? அதுக்கான வழி என்ன சொல்லுங்க. அப்போ நம்ம தமிழ்நாடு எல்லா வகையிலும் போய்கிட்டே இருக்கணும். இதுக்கு தீர்வை நோக்கி என்ன பண்ணணும்ங்கிறது நீங்க உங்களுக்கு தீர்வு தெரியாதா? இதுக்கு சேர்த்தே சொல்லிடுங்க. 2159 கோடியா இருந்துச்சு, 3000 கோடியா இப்ப உயர்ந்துருச்சு. சமகிர சிக்ஷாத்துல பெற வேண்டியது அது வழங்கல, மெட்ரோ ரயிலுக்கு வழங்கல, ரயில்வே திட்டங்கள் வர்றதில்லை. இந்த மாதிரி அவர் பட்டியலிட்டு இருக்காருல இத்தனை விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு மறுத்திருக்கு, கொடுக்காம இருக்கு. அதெல்லாம் வேணுமா வேணாமா? நீங்க வேண்டுமென்றே மத்திய அரசாங்கத்தின் மீது திசை திருப்பிட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க வாங்கியிருக்க 5 லட்சம் கோடியை மறந்துடுவாங்க. தமிழக அரசு செய்யக்கூடிய அந்த ஊழல்களை எல்லாம் மறந்துடுவார்கள் உங்க நினைப்பா இருந்தா நான் அதை தாராளமா அதிமுக எழுப்பலாம், பிரச்சனை இல்லை. ஒரே கேள்வி, இந்த இப்ப பட்டியலிட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டியதா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு உரிமையா கிடைக்க வேண்டியதா இல்லையா? நீங்க கொடுக்கணும் என்பதிலே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய குரல் என்னவாக இருக்குன்னா, ஆரம்பத்திலிருந்து தமிழ்நாட்டு உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். அதைத்தான் அவங்களும் சொல்றாங்க. என்ன ஆனா நீங்க வந்து ஆட்சி காலத்துல இலங்கை தமிழர் 1.5 லட்சம் பேர் கொன்ற போது அதை கண்டுக்கிறல, அதற்கு பிறகு கல்வியை பொதுப்பட்டியலுக்கு போகும்போது கண்டுக்கிறல, ஜல்லிக்கட்டை அவங்க வந்து தடை கொடுத்தாங்க, அப்பயும் கண்டுக்கல, நீட் தேர்வை 2010 நீங்க தான் கொண்டு வந்தீங்க, அப்பயும் கண்டுக்கல, காவிரி உரிமை 2006ல இருந்து 13 வரைக்கும் அரசு இதழில் வெளியிடல, கச்சத்தீவு இந்த மாதிரி மீத்தேன் ஹைட்ரோகார்பன் கொண்டு வந்தீங்க. அப்பெல்லாம் வந்து மத்திய அரசுங்க சொன்னாங்கிறதுக்காண்டி எல்லாமே செஞ்சீங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எல்லாமே போச்சு. ஆனா நான் என்ன கேட்கிறேன் சார், இப்போ நீங்க முதல் தீர்மானம் என்ன பண்ணிருக்கீங்க? தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவு லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கீங்க. அதுல எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் என்ன கேட்டா, ஆக்கப்பூர்வமாக நீங்க எவ்வளவு முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குங்கிறத நீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்டோம். நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு மாநில அரசாங்கத்தின் வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்கணுமா கொடுக்க கூடாதா? ஒரு வெள்ளை பேப்பரை போட்டு காட்டுனா இது வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், இது தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துற செயலா இல்லையா? நீங்க 11 லட்சம் கோடிக்கு வந்திருக்கிறீங்க. சரி, ஒரு எப்பயுமே வந்து இந்த கூகுள் நிறுவனம் யாரு? அந்த தமிழர் தான் சிஇஓவா இருக்கக்கூடியது. அந்த நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிருக்கு. பாக்ஸ்கான் நிறுவனம் 15,000 கோடி ரூபாயில இங்க முதலீடு செய்யறாங்க, அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது கேட்கிறேன், இங்க ரயில்வே திட்டங்கள்லாம் வரலன்ட்டு 2வது தீர்மானம் இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மட்டும் எவ்வளவு சார் ரயில்வே திட்டங்கள் வந்துச்சு? ரயில்வே திட்டங்கள் இப்ப இதாவது வந்தே பாரத் அந்த திட்டங்கள்லாம் வருது. இந்த மதுரை கோவை மெட்ரோ ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு செய்த குளறுபடி. இவர்கள் சரியான மக்கள் தொகை கணக்கை காட்டல. மக்கள் தொகை கணக்குன்னா புறநகர் மதுரை, அதே குறைவான மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் வந்து பட்னா காட்டுது, இந்தோர் காட்டுது, ஆக்ராவு காட்டுது. அதுக்கு எப்படி ஒதுக்கீடு செய்ய முடியல? இல்ல நீங்க அவர்கள் போபால்ல 23 லட்சம், இந்தூர்ல 22 லட்சம். அவர்களும் அந்த பாப்புலேஷன் வந்து 2011 பாப்புலேஷன் அவங்களுக்கு கிடையாது. ஆனா அவர்களுக்கு மட்டும் எப்படி ஒதுக்கீடு செய்ய முடியும்? அதை ஏன் நீங்க அததான் கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன் சார், அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா புறநகரையும் மாநகரையும் சேர்த்து போட்டாங்க. நீங்க என்ன பண்ணும்? தமிழ்நாடு அரசு ஒன்லி மாநகரத்தை மட்டும் இத்தனை 2011 கணக்கின்படி மதுரையிலே 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க, கோவையில 15 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா, உண்மையிலே என்னன்னா மதுரையில புறநகர்ல 14 லட்சம் எக்ஸ்ட்ராவும், கோவையில 15 லட்சம் அதுவும், மொத்தம் 25-24 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த கணக்கே நீங்க கொடுத்திருக்காங்க. சரியா இததான் அவங்க ரிட்டர்ன் பண்ணிருக்காங்களா, ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களா? அதான் கேள்வி. அவங்க ரிஜெக்ட் பண்ணல, ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. நீங்கள் மீண்டும் அதை சரி செய்து அனுப்பும். ஒரே ஒரு கேள்வி நான் அதே கேக்குறேன் உங்ககிட்ட. உங்களுக்கு மெட்ரோ ரயில் வேண்டாம், பஸ் ராபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் BRTS க்கு போங்கன்னா என்ன அர்த்தம்?
சார் அவர்கள் கருத்து அது நகர்ப்புற அந்த ஆணையம் சொல்லக்கூடிய கருத்து ஏத்துக்கிறது இல்ல. அமைச்சரவை சொல்லுது. நான் சொல்றேன் கேக்குறேன். நான் கேக்குறேன். சரி சொல்றாங்க. நீங்க பிரதமர் இங்க கோவைக்கு வரார். எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உடனே சந்திச்சு இந்த கோரிக்கைகள் அடங்கி உடனே மெட்ரோ ட்ரெயினுக்கு அனுமதி கொடுக்கணும். முதலமைச்சர் என்ன செஞ்சாரு? முதலமைச்சர் நேர்ல போய் கொடுத்துட்டு வந்தாரு. டெல்லியில மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாரு. சார் இந்த அனுமதி ஏற்கனவே போய் கொடுத்துட்டு வந்தாரு. ரிட்டர்ன் எப்போ வந்து தெரியுமா? கடந்த 20ஆம் தேதி ரிட்டர்ன் வருது. சரி, நீங்க 21ஆம் தேதி எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவரை போய் கோவையில போய் சந்திக்கிறாரு. முதலமைச்சர் அன்றைக்கே போய் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தா கொடுக்காம போயிருவாங்க. போய் சந்திச்சு நீங்க செய்யுங்கன்னு நீங்க வாய்ச்சவடால் மட்டுமே அறிக்கை மூலமா இது மட்டும் இது இல்ல சார். என்ன இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். ஒரு மாநிலத்தினுடைய திட்டங்கள் வரணும்னா அந்த மாநிலத்துக்கான எப்படி ஆக்கப்பூர்வமாக செயல்படணும். அது மட்டும் இல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு எதுக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க? எம்பிஸ் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் வந்து ராஜ்யசபால எழுப்புவாங்களா மாட்டாங்களா? பாராளுமன்ற எம்பிக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபால இருக்காங்க, எழுப்புவாங்களா மாட்டாங்களா? எழுப்புவாங்களா மாட்டாங்களா? பலமுறை பேசியிருக்காங்க, பேசுவாங்க. சமகிர சிக்ஷா திட்டத்துக்கு காசு கொடுக்கல, எழுப்புவாங்களா மாட்டாங்களா? சார் நாங்கள் எம்பிக்கள் அதிகமா இருக்கு. காவிரி பிரச்சனை வந்து பாராளுமன்றத்துல நான் கேட்டது சிவி சண்முகம் இருக்காரு, அதை செய்ய வேண்டியதானே சார்? சிவி சண்முகம் இருக்கார்ல ராஜ்யசபால, இதெல்லாம் நீங்க பண்ணல, நீங்க பண்ணணும்னு சொல்லி பேச வர மாட்டாரா ராஜ்யசபால? நிச்சயமா பேசுவார் சார். தமிழ்நாட்டு உரிமைக்காக அப்பயும் பேசுவார் சார். ஆனா நீங்கள் எம்பிக்கள் ஏன் ஒரு முறையாவது பாராளுமன்றத்தை முடக்கல? அதை இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, அவர் பல கருத்துக்களை சொன்னார், ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாருன்னா 146 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து பில் பாஸ் பண்ண கவர்மெண்ட் நீங்க என்ன கேக்குறீங்க? எப்ப சார் நீங்க மோடி அரசு தான் இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது நான் சொல்றேன் சார். இது இல்ல எல்லாரும் பேசுறோம். பாராளுமன்றத்தை சேர்த்து தான் 146 பேர் இல்ல. தமிழ்நாட்டு உரிமைக்காண்டி பாராளுமன்றத்தை முடக்க எம்பிகளுக்கு ஒரே ஒரு முறை தமிழ்நாட்டு உரிமைக்காக முடக்கிய வரலாறு திமுக உண்டா சார்? இல்லையே இல்ல. சரி, பொது பிரச்சனைக்காக ஒட்டுமொத்தம் முடக்கி இருக்கலாம். ஓகே, நன்றி திரு பிரியன். அதாவது வந்து அரசியலுக்காக செய்கிறாங்க, நாங்கள் அவங்க இந்த விஷயம் எல்லாம் வந்து இன்னும் நீட்லேயே தான் இருக்காங்க. நீட்டு பிரச்சனையை பற்றி எழுப்புனது பழைய பிரச்சனைகள் தான் இருக்காங்க. இந்த பிரச்சனைகள் குறித்து அதிமுக கருத்தை சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை. இப்போ நீங்கள் வந்து இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறது ஸ்டாலினோட இன்னைக்கு முழக்கத்துக்கு? சார், இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து பல மாதங்களாக தமிழக அரசு பேசிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் சார். சமகிர சிக்ஷா இன்னைக்கு பேசுறாங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை மாசமா பேசி அதுக்கு தான் நான் உங்களுக்கு இது பண்ணேன். முன்னாடி பேசினப்ப 2159 கோடி, இன்னைக்கு அது 3000 ஏறிட்டே இருக்கும். அது ஆமா ஏறிட்டே இருக்கு. தொடர்ந்து மறுத்துட்டு இருக்கு. 24, 25, 25, 26 போயிட்டே இருக்கு. இப்போ அடுத்த ஃபைனான்சியல் கொடுக்க மாட்டாங்க வச்சுக்கோங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கும் பணம் கொடுக்கல. ஸோ அதனால ஒரு சாதாரண விஷயம் சார். நெல்லுடைய அந்த ஈரப்பதத்தை 17% 22% ஆக்கணும். வந்து இன்ஸ்பெக்டர்லாம் பண்ணிட்டு போனீங்கல்ல, இன்னைக்கு எத்தனை நாள் அது மாசத்துக்கு மேலே அது என்ன? அது ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? அது விடுங்க. செறிவூட்டப்பட்ட அரிசி, அதுக்கு சில லெட்டர்லாம் அவர் எழுதுறாரு. அந்த அரிசி வந்து இந்த 45 ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைஸ் கனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் பொது விநியோக திட்டத்தில் இருக்கிற அரிசியோட கலக்கணும். அதை அதுக்கு இவங்க வந்து பல லெட்டர்ஸ் எழுதி கூட ஒவ்வொரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல ஆக்சுவலாக. அதனால் என்ன ஆகுதுன்னா, அரவை மில்லில் வந்து மூட்டை வந்து தேங்கி கிடக்கு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணாத. இவங்க அந்த செறிவூட்டல் ஒரு சின்ன தகவல் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சென்ற முறை இதே தொடர்பான ஒரு விவாதம் வந்தது. அப்போ ஒரு மூத்த பத்திரிகையாளர் டி ராமகிருஷ்ணன் இங்கே வந்திருந்தார். அவர் இந்துவில் இது சம்பந்தமாக ஒன்றிய அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டப்போ, ஆமாம் அங்கே நிலவரத்தை பார்த்துட்டோம், நிச்சயமாக ஈரப்பதத்தை மாய்ச்சரை 22% உயர்த்திருக்க முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒன்றிய அரசனுடைய அதிகாரிகள், வந்துட்டு போன துறை அதிகாரிகள், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில். ஆனால் அமைச்சர் மட்டத்தில் அது வேண்டாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. ஏன்னா பஞ்சாபிடமும் இந்த கோரிக்கை வந்திருக்கிறது, அதனால் வேண்டாம் என்று முடிவெடுக்கப்பட்டதுன்றது ஆனேரில் சொல்லிட்டு தான் போனார். கரெக்டு. அது ஏன் அப்படி முடிவெடுக்கிறீங்க? இப்போ தமிழக விவசாயிகளையும் வஞ்சிக்கிறீங்க. இங்கே மழை பெஞ்சிருக்கு, அதிகமான மழை பெஞ்சிருக்கு, அதில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது, நாங்கள் கொள்முதல் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. தமிழக அரசு 14 லட்சம் டன் கொள்முதல் பண்ணியிருக்கு. வரலாறுலேயே 50 வருஷமாக அது இல்லாத ஒரு கொள்முதலாக இருக்குது ஆக்சுவலாக. ஆமாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஈரப்பதம் இருக்கிற நெல்லை வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தா தானே மிச்சம் மீதி இருக்கிற அந்த நெல்லெல்லாம் பண்ண முடியும் அவங்க. ஆக்சுவலாக இந்த வாட்டி குருவை அதிகமாக பயிரிட்டுருக்காங்க, 6 லட்சம் ஏக்கரில் பயிரிட்டுருக்காங்க. இதுலேயும் வரலாறு இல்லாத அளவுக்கு பயிரிட்டுருக்காங்க. எதிர்பாராத விதத்தில் மழை வந்து நனைஞ்சு போச்சு, கூடிய மட்டும் முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் உதவி பண்ண வேண்டாமா? ஒன்று செறிவூட்டப்பட்ட அரிசி அது தமிழக அரசு கேட்ட அளவில் நீங்கள் கொடுக்க முடியல உங்களால், இல்லை நமக்கு தேவைக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க. அப்போ எப்படி? அப்போ அரவை மில்லில் நெல் தேங்கி போச்சுன்னா, மூட்டை தேங்கி போச்சுன்னா எப்படி இப்போ ப்ரொக்யூர் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து அரவைக்கு கொண்டு வருவாங்க? பல ப்ராப்ளம் அதில் இன்வால்வ் ஆகிருக்குல்ல. அதனால் அதெல்லாம் கவனிக்க வேண்டிய அவசியம் வந்து மத்திய அரசுக்கு இருக்குது. அதே மாதிரி ஈரப்பதம் போன்ற விஷயங்களையும் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதெல்லாம் வந்து விவசாயிகள்
சார், இங்க இந்த வந்து மாதிரி நீங்க தொடர்ந்து பேசுறீங்கல்ல, பல இங்க பிரச்சனைகள் கோயம்புத்தூர்ல வந்து பேசுறீங்கல்ல, ஆமா. அன்னைக்கு தானே இந்த ஆர்டர் வருது. அன்னைக்கு தானே வந்து கோவைக்கு மெட்ரோ கொடுக்க மாட்டீங்கன்னு வருது. கோவைக்கு மெட்ரோ இல்லைன்னு முன்னத்த நாள் சொல்லிட்டு கோவைக்கு வர்றாரு. ஈரப்பதத்தை உயர்த்த மாட்டோம்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸோட வேளாண் குடிமக்களை சந்திக்கிறதுக்கு வர்றாரு. அப்போ என்ன தமிழ்நாட்டு மக்கள் எழுச்சி வாயிருங்களா? தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்களா? நான் என்ன சொல்றேன், திமுக ஆட்சி மேல குறைகள் இருக்கான்னா 1008 குறைகள் சொல்லலாம் சார், நீங்க அடுக்குங்க, அது வேற விஷயம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு நியாயமாக லெஜிட்டிமேட்டா வர வேண்டிய உரிமைகள் இருக்குல்ல, அதை நீங்க வந்து கேட்காத இருக்க முடியுமா? அதை கேட்க தான் முடியும். என்ன குட்ட வந்து குனிய மாட்டோம்னா அது காரணம் வந்து நீங்கள் வந்து ஃபண்ட்ஸும் கொடுக்க மாட்டேன்றீங்க, அதிகாரத்தையும் பிடிங்கிறீங்க. இப்போ மீனவர்கள் விஷயமே வச்சுக்கோங்களேன், 96 மீனவர்கள் அங்கே இருக்காங்க. நம்மளுடைய படகுகள் 200க்கும் மேற்பட்ட படகுகளை வந்து பிடிச்சி வச்சுட்டு நாட்டுடைமை ஆக்க போகிறாங்கன்றாங்க. அப்போ படகுகள் போச்சுன்னா கேபிட்டல் போச்சு இல்லை, மீனவர்களோட முதலீடுகள் போச்சு இல்லை, அப்போ அதை எப்படி மீட்டு தர போகிறீங்க? இன்றைக்கி இலங்கையில் வந்து சைக்ளோன் பாதிச்சுட்டு உடனே உதவி அனுப்புகிறாங்கல்ல, இந்தியா உதவி அனுப்புகிறாங்கல்ல. இப்போ இவ்வளோ தூரம் இந்தியா பண்ணும்போது நம்ம மீனவர்களுடைய படகுகளை பிடிச்சி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? அதை பற்றி இந்தியா ஏன் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்க? பேசினாரு கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி எல்லாம் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தப்போ பிரதமரே பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை. அதான் மீனவர்களை பொறுத்த மட்டும் இவங்க பேச்சு, இவங்க இலங்கை அரசோட ஒரு குளோபல் பாலிடிக்ஸில் வந்து இலங்கை சவுத் ஏஷியன் பாலிடிக்ஸில் இலங்கையோட நல்ல உறவு இருக்கணும், இல்லாட்டி சைனா அங்கே வந்து பூதுணுன்ட்டு ஏகப்பட்ட கன்செஷன் கொடுக்க பார்க்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து கை கழுவி விட்டுறாங்க அந்த விஷயத்தில். அவங்கள கை கழுவி விட்டுட்டு இலங்கையோட நல்லுறவு கொள்வது என்ன அவசியம் இருக்கு? அப்போ இந்த பிரச்சனைகளை நீங்கள் இத்தனை பிரச்சனைகளை சொல்கிறீங்க, பாஜக இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றும் செயல்படுது, இல்லைன்னா வந்து தீர்வு கொடுக்க மாட்டேங்குது. அதே இந்த பிரச்சனைகளை வந்து வலுவாக எழுப்புவோம், குட்ட குனிய மாட்டோம், நிமிர்ந்து நடப்போம் அப்படின்னு சொல்லி திமுக வந்து வரக்கூடிய வின்டர் செஷனில் எங்களோட அஜெண்டா எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதிமுக மறுபக்கம் திமுக வந்து யூபிஏ ஆட்சியில் இதெல்லாம் செய்யலையா அப்படின்னு சொல்லி அவர் பட்டியலிட்டார் இல்லையா? இந்த நிலைப்பாடு எடுக்கிறது இல்லையா? இது மக்கள், இதை பார்வையாளராக மக்கள் இருக்கும் பொழுது தேர்தல் வரக்கூடிய மக்கள் எப்படி பார்வையிடுவாங்க? நான் சொல்ல வேண்டாம், யூபிஏ ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு அன்புமணியை கேட்டால் ஒரு பெரிய பட்டியல் பிடிப்பார். என்ன சாதனைகள் பண்ணுன்ட்டு அன்புமணியை கேளுங்க. யூபிஏ ஆட்சியில் என்னென்ன அவர் பண்ணார்னு, ஹெல்த்தில் என்னென்ன பண்ணார்னு ஒரு பெரிய ஒரு பட்டியல் இருக்குது. அதெல்லாம் ஒன்றுமே நடக்க, பாஜகவோட நெருக்கமாக இருக்கார் அன்புமணி. அவரை கேட்டாலும் சொல்லுவார் அவர் என்னென்ன பண்ணாருன்னு. அந்த பாயிண்ட் விடுங்க. தொடர்ந்து சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, கல்வியை வந்து இவங்க தான், திமுக தான் மத்திய அரசுகிட்ட கொடுத்தாங்க, திமுக ஆட்சியில் தான்ட்டு திருப்பி இந்த தவறு சொல்லிகிட்டே இருக்காங்க. அது நடந்தது வந்து 1976 42nd அமெண்ட்மெண்ட்டில் நடந்தது. அந்த அமெண்ட்மெண்ட் வந்து நவம்பர் மாதம். ஆக்சுவல் திமுக ஆட்சி வந்து 76 டிசம்பர் ஜனவரி 31 கலைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திமுக அங்கே ஆட்சியிலே இல்லை. திருப்பி அதிமுக இதே மாதிரி குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தீங்க என்ன பண்ணீங்க? அது வேற விஷயம். நீங்க கூட ஆட்சியில் இருந்தீங்க. கேள்வி நீங்க கூட ஆட்சியில் இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஆட்சி வந்து நீங்க மத்திய நீங்க நேருவின் மகளே ஆட்சி வாஜ்பாய் ஆட்சியை வந்து அம்மையார் ஜெயலலிதா ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. அப்ப பண்ணிக்கலாம். பேசின பிறகு பதில் சொல்லுங்க. நீங்க கூட 13 மாசம் வாஜ்பாயோட இருந்தீங்க. நான் சொல்றதை கேளுங்க. அதாவது வந்து அதனால கல்வியை வந்து ஏதோ திமுக தான் தாரவார்த்தி கொடுத்துருதுன்னா சார், காங்கிரஸோ பாஜகவோ சார் தங்கிட்ட ஒரு அதிகாரத்தை வந்துட்டு தான் திருப்பி கொடுக்கறதுக்கான விஷயத்தை யோசிப்பாங்க. அது மத்திய அரசில் எப்படி இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தாலும் பாஜக கவர்மெண்ட் இருந்தாலும் நமக்கு தண்ணி தராங்களா? 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. 2 பேரும் அப்படி தான், நேஷனல் பார்ட்டிஸ் 2 பேரும் அப்படி தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்ம பாயிண்ட் என்னென்னா, தமிழ்நாட்டு உரிமை இப்போ நான் உரிமைக்காக போராடக்கூடாதா? உடனே வந்து குற்ற இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடுறது ஒரு பக்கம் இருக்க, இங்கே இருக்கிற கவர்னர் பண்ணுற அழிச்சாட்டியம் இருக்குல்ல, அட்டகாசம் இருக்குல்ல, அது இன்னொரு பக்கம். அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து 2 நாள் முன்னாடி பேசினார், கவர்னரின் திமிரை அடக்குவனர். அந்த வார்த்தையை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க, திமிருன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டார். ஏன்னா தமிழ்நாட்டில் தீவிரவாதம் தலை தூக்குதான். ஏன் என்னையா டெல்லியில் குண்டு வெடிக்குது, உங்கள் அமித்ஷா ரிசைன் பண்ண மாட்டேன்றாரு, பகல்காவில் அவ்வளோ பேர் செத்து போகிறாங்க, அமித்ஷா பேசாமல் பார்த்துட்டு இருக்காரு, பல இடங்களில் பல விஷயங்கள் நடக்குது. நீங்கள் வந்து அந்த குண்டு வெடிச்சதை போய் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை செக் பண்ணுற இடத்துல 10 பேர் செத்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் கவனிக்க வேண்டிய ஹோம் மினிஸ்டர் அவரை பற்றி ஒன்றுமே கேள்வி எழுப்பாமல் தமிழ்நாட்டில் வந்து தீவிரவாதம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த கவர்னர் என்ன பண்ண முடியும்? நம்ம யூபியில் சார், யூபியில் இவங்க பேசுகிறாங்க, இங்கே கள்ளச்சாராயம் மதுக்கடைகளை மூடு, அது யூபியில் வந்து மதுபான உற்பத்திக்காகவே இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க, ஒரு மாநாடு நடத்துறாங்க, மாநாடு ஊக்குவிக்கிறது, மதுபான தொழிற்சாலைகளை கொண்டு வாங்க யூபிக்கு மாநாடு நடத்துறாங்க சார். 4300 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இங்கே இருக்கிற பாஜக காரங்களாம் வாயை மூடி இருக்கணும், மதுவை பற்றியெல்லாம் பேசவே கூடாது. ஆக்சுவலாக என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அங்கே மதுபான உற்பத்தி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் சார். அப்போ இதையெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் பேசினா திமுக காரன் பேசுகிற மாதிரி சொல்லுவாங்க. நான் கேட்குற இதெல்லாம் நியாயம் இல்லையா? நம்ம கேட்குறது நியாயமா இல்லையா? இங்கே நீங்கள் மதுவை பற்றி பேசுகிறீங்க, மதுக்கடையை பற்றி ஏன் பேசுகிறீங்க? கலாச்சாரம் பீகாரில் கலாச்சாரம் சாவே கிடையாதா? நான் சேலஞ்ச் பண்ணுறேன். கடந்த 10 வருஷத்தில் பீகாரில் வந்து குறைஞ்சபட்சம் 500 பேர் செத்து போயிருக்காங்க சார் மதுவில், கள்ளச்சாராயத்தில். ஏன் பேசுங்க, நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க, மாறி மாறி இருந்தீங்கல்ல நிதிஷ்குமாரோட. என்ன பேசுறீங்க நீங்கள்? தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சியில் இல்லைன்றதுக்காக மற்ற மாநிலங்களில் உங்கள் ஆட்சியில் நடக்கிறத சொல்லவே கூடாதா? பேசுவோம். திரு ரமேஷ் பல விஷயங்களை பட்டியலிட்டார். இத்தனை பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் எழுப்பாம என்ன பண்ண முடியும்?
இதை சொன்னால் வந்து யூபிஏக்கு போறீங்க, இல்லைன்னா வந்து தமிழ்நாடு அரசு திசை திருப்ப பார்க்குது, திமுக திசை திருப்ப பார்க்குதுன்னு அந்த குற்றச்சாட்டுக்குள்ள சுருக்கிறது சரிதானான்னு கேட்குறாரு. இல்லை, இப்போ வந்து தேர்தல் நேரம் நெருங்கி போச்சு. டிசம்பர் 1 நாடாளுமன்றம் கூடுது, 19 வரைக்கும் நடக்கும், அடுத்து ஜனவரி நடக்கும், ஏப்ரல் கிட்டத்தட்ட இங்கே தேர்தல் தமிழ்நாட்டுக்கு வந்துடும். மத்திய அரசின் மீது கடும் தாக்குதலை இப்பொழுது தொடர்ந்தால்தான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்ற ஒரு பாதையை அவர்கள் வகுத்து விட்டார்கள். அவர்களுடைய வார் ரூம் அதுக்கு தான் தயாராக இருக்குது. ஆகவே எல்லாவற்றுக்கும் மத்திய அரசை குறை சொல்ல வேண்டும், அதுதான் அவர்களுடைய நிதர்சனமான உண்மை. நீங்கள் கோயம்புத்தூரில் குறைந்தபட்சம் 10,740 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. 144 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த மெட்ரோ பயணிக்க வேண்டும் என்பதற்காக மேட்டுப்பாளையம் சாலை, திருச்சி சாலை, இது சத்தியமங்கலம் சாலை, அடுத்தது இன்னொரு சாலையை சேர்த்து இணைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, அதனுடைய 35.3 கிலோமீட்டர் தான் அதனுடைய இது சொல்கிறாங்க. அதில் 30 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கணும். இதையெல்லாம் ஒரு திட்ட அறிக்கை கேட்குறாங்க. அதே போல் வந்து 22 மீட்டர் அகலம் இருக்க வேண்டும். ஒரு மெட்ரோ போடுவதற்கு 22 மீட்டர் அகலம் இருக்க வேண்டும். அதனுடைய ஆக்கிரமிப்புகளை நம்ம அகற்றணும், அதற்கான நிதி ஆதாரத்தை திரட்ட வேண்டும். அதற்கான திட்ட மதிப்பீட்டை இவர்கள் சரியாக கொடுக்கல. நீங்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, ஆசிய உலக வங்கி உள்கட்டமைப்புக்கு ஏற்ற உலக வங்கியினுடைய தலைவர் இங்கே வந்திருக்கார், அவர் தான் ஆய்வு பண்ணியிருக்கார். நீங்கள் வந்து நகர்ப்புற அமைப்புக்கான அமைப்பு இவங்களும் வந்திருக்காங்க. அவங்க கொடுத்ததனுடைய திட்டங்கள் வந்து எதுவும் வேண்டாம் என்று சொல்ற. ரமேஷ், நீங்க சொன்னதுனால ஒரே ஒரு சந்தேகம் தான் எனக்கு. பல திட்டமிடலுக்கு அப்புறம் தான் இந்தோர்ல மெட்ரோ வந்துச்சு. அங்க ஏர்போர்ட்டுக்கு போற மெட்ரோல ஒரு நாளைக்கு 80 பேர் பயணிச்சாங்களாம் செப்டம்பர் மாதம். ஒரு நாளைக்கு 80 பேர். அதை வந்து ஆப்ரேட் பண்ணா செலவு ஜாஸ்தி ஆயிருன்ட்டு ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வந்து நிறுத்தி வச்சிடறாங்களாம். இல்லை, இப்போ நான் வந்து இதை வந்து என்ன அடிப்படையில் வந்து என்ன திட்டமிடல், எந்த டிபிஆர் அடிப்படையில் வந்து ஒப்புதல் கொடுத்து நடைமுறைப்படுத்தினாங்க? அதை தான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா, அவங்க வந்து இந்த திட்டத்தை கைவிடுங்கள் என்று முழுமையாக சொல்லலை. 22 சதுர மீட்டர் வேண்டும், கொஞ்சம் மாற்றி திட்டத்தை மாற்றி கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கோம். அப்படி கேட்க நீங்க இல்ல நீங்க வந்து அவங்க அப்படி கேட்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிஆர்டிஎஸ் கன்சிடர் பண்ணுங்கன்றாங்க. மொத்தம் கொடுத்தது பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னா பஸ் தான் ஓட்ட முடியும். இல்ல அது மெட்ரோ ஓட்ட முடியாது. அது வந்து மத்திய அமைச்சர் வந்து மோகன்லால் கட்டார் சொன்னது, மனோகர்லால் கட்டார். இல்ல நான் சொல்றது லெட்டர்ல இருக்கு. ஆனா அந்த லெட்டர்ல கரஸ்பாண்டன்ஸ்ல இருக்கு. யூ மே கன்சிடர் பிஆர்டிஎஸ் இருக்கு சார், இருக்கு, நான் அதெல்லாம் மறுக்கல. அதே வேளையில நான் என்ன சொல்றேன், திட்ட மதிப்பீட்டை மாற்றி கொடுங்க. நீங்க அவங்க சொன்ன மாதிரி அப்படி அதுல இல்லையே. ரிவைஸ் எஸ்டிமேட் கொடுங்க, இல்லனா ரிவைஸ்ட் டிபிஆர் கொடுங்க. இதுல எல்லாம் ஷார்ட் கமிங்ஸ் இருக்கு, இந்த கிளாரிஃபிகேஷன் எனக்கு வேணும்னு கேட்டா பரவாயில்ல. அது கேட்கலையே. ஒரு விஷயம் சொல்றேன். இவ்வளவு குறை சொல்றாருல, தமிழ்நாடு இவ்வளவு குறைகளோட தான் டிபிஆர் அமைச்சாங்கன்னு சொல்றாருல, இதெல்லாம் எடப்பாடி சொல்லாம அவர் ஏன் பிரைம் மினிஸ்டர் லெட்டர் கொடுத்தாரு பாஸ் பண்ண சொல்லி? ஏன் கொடுத்தாரு? சொல்லி இருக்கணும்ல, எடப்பாடி சொல்லி இருக்கணும்ல, இவ்வளவு ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? பாஸ் பண்ண சொல்லி ஒரு எங்க சொன்னாரு சொல்லுங்க. ஏங்க, அவர் நீங்க கோவை மதுரை மெட்ரோ எடப்பாடியார் சொன்ன நாங்க ஆட்சியில எதிர்க்கட்சி இருக்கிறோமா? தலைவர் நீங்க ஆட்சியில இருக்கிறோமா? என்ன பேச்சு அது? சார், என்ன எதிர்க்கட்சி பேச்சு? தலைவர் ஒரு எதிர்க்கட்சி நீங்க தலைவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க. இவ்வளவு குறைகள் சொன்னாரு, இவங்க சொல்ற குறைகள் சொன்னாரு அவரு. சொல்லுங்க. அவர் பிரைம் மினிஸ்டர் லெட்டர் கொடுத்தாரு, பிரைம் மினிஸ்டர் லெட்டர் கொடுத்தாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்ல வேண்டியது. நான் சொல்றது மக்கள்கிட்ட போட்டு நீங்க வந்து நீங்க மத்திய அரசுக்கு சப்போர்ட்டா போறீங்கன்னு சொல்ல அந்த கேள்வி வைப்பாங்க. ஏன் பிஎம் லெட்டர் கொடுத்தீங்க? இது குறைய சொல்லிருக்கோம். PM லெட்டர் அனுமதி கொடுத்தீங்க. வழங்குங்கன்னு சொல்லிருக்கோம். எடப்பாடி எதுவுமே சொல்லல, ஏன் சொன்னாரு? சொல்லுங்க. என்றதான் மத்திய அரசு. நீங்க சொல்றீங்க, எல்லாம் சொல்றீங்க. பிரைம் மினிஸ்டர் ஏன் சொல்லல? எடப்பாடி ஏன் சொல்லல? எடப்பாடி ஏன் சொல்லல? சும்மா எடப்பாடியார் சொல்லணும். எங்க சொன்னாலும் சொல்லுங்க சார். எங்க சொல்ல எடுத்து காமிங்க, எடுத்து காமிங்க. நான் பேசாம இருக்கேன். இந்த குறைபாடுகள் இருக்கு. இந்த குறைபாடுகள்லாம் இருக்கு, இதெல்லாம் சரி செய்யணும்னு சொல்லி எங்க சொல்லிருக்காரு? அறிக்கையை கொடுக்காருல்ல, ஏதாவது சொல்ல வேண்டியதுதானே? கோவை முதலைக்கு அவர் முடிச்சிட்டோம். குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணி அனுப்ப சொல்லிருக்காங்க சார். இல்ல குறைபாட்டை அவர் உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறார். ஒன்றும் இல்லைங்க சார், இவர் ஜவஹர் அண்ணன் சொல்கிற விஷயத்தையே வச்சுப்போம். பிரியன் சார் என்ன கேட்குறாரு, எடப்பாடி அண்ணன் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறாரு. இவர் உடனே என்ன பண்ணுறாரு, கோவப்படுறாரு. ஏன் எடப்பாடி அண்ணன் கொடுக்கணும்னு கேட்குறாரு. ஆக மொத்தம் முதல்வர், ஒரே நிமிஷம் ஐயா, ஆக மொத்தம் முதல்வர் அவர்கள் பிரைம் மினிஸ்டரை 3 தடவை சந்திச்சு தமிழ்நாட்டுக்கு உண்டான விஷயத்தை இவர் குறை சொல்கிறாங்க. அது நியாயம் இல்லை. எடப்பாடி அண்ணன் பிரியன் சார் கேட்கும் போது இவர் வந்து கொடுக்காம இருக்கிறது, ஏன் எடப்பாடி அண்ணன் மட்டும் கொடுக்கணும்னு கேட்கிறாரு. முதல்வரா இருந்தா பிரைம் மினிஸ்டரை பார்த்து கொடுக்கறது தான் முதல்வர். தமிழ்நாட்டுக்கு இன்னொரு கேள்வி கேட்டார் அண்ணன், இப்படியே எத்தனை காலம் தான் சொல்லுவீங்க? தமிழ்நாடு கொடுக்குற வரைக்கும் கேட்டுட்டே தான் இருப்போம், கேட்காமலாம் இருக்க முடியாது. படுத்து தூங்க சொல்றீங்களா? உரிமை போயிட்டுலாம் இருக்காது சார்.
சார், ஆல்ரெடி ஜவஹர்லால் சார். அது வரைக்கும் போயிட்டே இருக்கணும்னா யார் பறிக்கிறாங்களோ அவங்க தான் நான் கேள்வி எப்படி கேட்கணும். ஆக்கப்பூர்வ அப்ப அதிமுக பாஜக கேள்வியே கேட்காதா? யார் உரிமை உரிமை இல்ல நீங்களே சொல்றீங்க சார், நான் பேசுறேன். ஜவஹர்லால் நான் நீங்களே பேசுறேன். சொல்றீங்க அது வரைக்கும் உரிமை போயிட்டே இருக்கணுமான்னா அப்ப யாரோ பறிக்கிறாங்கல்ல அது குறித்து யார் கேக்குறது? அதற்காக அதிமுக நடவடிக்கை கேட்காது, என்ன திமுக செய்யுங்கன்னு சொல்றாரு. சொல்றோம். இவர் சொல்ற ஒரு வார்த்தையில மட்டும் சொல்றேன், எல்லா உரிமைகள் போகுதுன்னு சொல்றாரு. சரிங்களா? 2004 to 2014 டேட்டா எடுக்க சொல்லுங்க. ஏடிஎம்கே வேணா, டிஎம்கே வேணா. லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ரோட் நெட்வொர்க் இந்த கண்ட்ரி எப்போ வந்ததுன்னு கேளுங்க. லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் வெஹிக்கல் சேல்ஸ் இந்த கண்ட்ரி எப்போ வந்ததுன்னு கேளுங்க. லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் அவுட் ஆஃப் பாவர்ட்டி லைன் இன்டு கிராஜுவேஷன் எப்போ வந்ததுன்னு கேளுங்க. லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கம்பெனிஸ் இந்த கண்ட்ரி, ஓகே, நீங்க வேற ஸ்டேட் விட்டுருங்க, ரூலிங் நான் ரூலிங் ஆப்போசிஷன் எல்லாத்தையும் விட்டுருங்க. லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எஸ்எம்இஸ் இந்த கண்ட்ரிஸ், பெரிய முதலாளிகளை விட்டுருங்க. லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சிறு குறு தொழில்கள் எப்போ வந்ததுன்னு கேளுங்க. நான் டேட்டா மட்டும் கேட்கிறேன். 2004 to 14 எல்லா வருஷத்துலயும் பாசிட்டிவ் growth தான் இருந்திருக்கு. அது தமிழ்நாடு வந்து was a leading indicator. சரிங்களா? இவர சொல்ற ஒரு விஷயத்தையும் போயிடுச்சு என்ன போச்சு 2009 to 14 பேசுவோம், நம்ம டீடைலா பேசுவோம். ஓ சார் சொன்னாரு, அவங்க வெயிட் பண்ணிட்டு இல்லை இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார் 2004லேருந்து 14 வரைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டி இருக்கிறது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் மத்திய அரசோடு இணக்கமாக அவர்கள் யூபிஐ கவர்மெண்ட்டோட செயல்பட்டதுனால, அதே போல கடந்த காலகட்டத்தில் வாஜ்பாய் அவர்களோடு இணக்கமாக செயல்பட்டதுனால இன்றைக்கு தமிழகம் வளர்ந்திருக்கிறது. அதில் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் தேர்தல் அரசியலுக்காக எதிருங்கள், நான் அது மாற்று கருத்துன்னு சொல்லலை. நீங்கள் எதிருங்கள், எதிர்த்து அரசியலை பண்ணுங்க, நீங்கள் பிஜேபியை எதிருங்க, பிரதமரை எதிருங்க. ஆனால் இணைந்து சென்று திட்டத்தை செயல்படுத்துவதற்கு உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும். நான் சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிடுறேன். அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கு என்ன வாய்க்கா வரப்பு தகராறா? ஒன்று கொள்கை ரீதியாக முரண், இன்னொன்று தமிழ்நாட்டு உரிமைகளை வந்து நிராகரிக்கிறீங்க அப்படின்றது தான். வேற என்ன சார் மாற்று கருத்து இருக்கு? தமிழகத்துல வந்து 64,000 சொச்சம் கோடிய இரண்டாவது மெட்ரோ திட்டத்துக்கு கொடுத்தாங்க. நீங்க ரயில் திட்டத்துக்கு பணமே கொடுக்கலன்னு சொல்றீங்க. தப்பு. நீங்க இல்ல, நீங்க மத்திய அமைச்சர் சொல்றாரு சார். நீங்க மத்திய அமைச்சர் மதிப்பீடு அது வந்து ப்ராஜெக்ட்டோட டோட்டல் வேல்யூ இல்ல, அது ப்ராஜெக்ட்டோட டோட்டல் வேல்யூ. அதுல வந்து ஈக்குவல் ஷேர் வந்து ஸ்டேட் சென்டரும் அது போக மித்தது வாங்குறதெல்லாம் கடன். அது அந்த கடன்ல உங்களுக்கு சென்னை மெட்ரோவோட ப்ராஜெக்ட்டோட கண்டிஷன் தெரியும்ல. ஆமா சார். அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க சரியான ரிட்டர்ன் வரலினா ஒவ்வொரு காசையும் வட்டியோட சேர்த்து தமிழ்நாடு அரசு தான் கட்டணும். அதுக்கு எந்த சாவரின் கேரண்டியும் வந்து ஏத்துக்கல ஒன்றிய அரசு. அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கேட்டு வந்தேன். ஷர்மிளா, உங்களுடைய கருத்து? நீண்ட நேரம் காக்க வச்சுட்டோம், சாரி. பரவாயில்ல. ரெண்டு விஷயம். ஒன்று வந்து சொல்கிறாங்க இப்போ தான் வந்து முதலமைச்சர் வந்து எதிர்க்கிறாரு, அது தேர்தலுக்காக பண்ணுறாரு அப்படின்னு. இப்போன்னு இல்லை, அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதே தொடர்ந்து அரசியல் ரீதியாகவும் ஒரு கட்சியுடைய தலைவர் அப்படிங்கிற முறையில் கொள்கை ரீதியாகவும் தொடர்ந்து பாஜக தமிழ்நாட்டில் தமிழக மக்களை வஞ்சிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து அவர் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த விமர்சனங்களை வந்து கடந்த 4.5 வருஷமா வந்து அவர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுல சத்தியம் தவறாத உத்தமர் போல நடிக்கிறது யாருன்னா பிரதமர் மோடி தான். இப்போ அடுத்த வருடம் நமக்கு தேர்தல் வரப்போகுது. இனி தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டு விஜயம் வந்து அடிக்கடி இருக்கும். அப்படி வரும்போதெல்லாம் மேடையில வந்து ஐயோ நான் தமிழ் படிக்க முடியலையே, எனக்கு தமிழ் மொழி தெரியலையே, நான் தமிழ்னா பொருட்களையே வருத்தமா இருக்கு, இப்படி மேலோட்டமா பல விஷயங்களை பேசி நடிப்பாரு அப்படிங்கிறதும் வந்து அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால கோர் இஷ்யூஸ், மக்கள் சார்ந்த இஷ்யூஸ், இந்த எலெக்ஷன்ல பேசப்பட வேண்டிய இஷ்யூஸ் என்னென்ன, அப்ப தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து இந்த ஒன்றிய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்ல இவங்க எந்த அளவுக்கு அக்கறை காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த எலெக்ஷன்ல பேசும் பொருளா இருக்கணும். மக்கள் கிட்ட பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனா இந்த கோர் இஷ்யூஸ் தான் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை கையில எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்க போகுது. அப்ப இது போன்ற விஷயங்களை திமுக சார்பிலையும் தமிழக மக்கள் சார்பிலையும் எம்பிஸ் அங்க போய் பேசுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டிஸ்கஷனுக்கு வரணும். இது வந்து பொதுவெளியில் இதுதான் பேசப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அவர் வந்து இதை கையில் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த 2 நாட்கள்ல வந்த 2 முக்கியமான செய்திகளை இன்னைக்கு நான் இதுல பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு என்னன்னா, ஏசியாவிலேயே வர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் கரன்சி அப்படிங்கிறது இந்தியன் ருப்பி தான். இன்னைக்கு அமெரிக்க டாலருக்கு நிகராக 90 ரூபாய் எட்டிட்டு இருக்கு. யுஎஸோட இருக்கக்கூடிய ட்ரேட் டீல்ஸ் நமக்கு ஒழுங்கா போகலைன்னா இது மேலும் வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது முக்கியமான செய்தி, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு நேஷனல் அக்கவுண்ட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு சி கிரேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இருக்கிறதுலே லோவஸ்ட் கிரேடு வந்து டி, அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய சி கிரேடு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் கொடுக்கக்கூடிய தரவுகள் நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நேற்று பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 8.2% ஜிடிபி வளர்ச்சியை நாம அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொய்யை வந்து அவர் பதிவு பண்ணார். அப்போ இது போன்ற விஷயங்களை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நார்த்ல இருக்கக்கூடிய மீடியாலாம் பார்த்தீங்கன்னா 2 நாளா எதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மோடி வந்து எப்படி அயோத்தியால காவி கொடியை ஏத்துனாரு, பாகிஸ்தான்ல இம்ரான் கான் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, இது போன்ற விஷயங்களை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியால மக்கள் சார்ந்த விஷயங்கள், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, அப்போ இதுதான் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனா இருக்கணும். இனிமேல் வந்து பாஜக தலைவர்கள் ஒவ்வொருத்தரா தமிழ்நாட்டுக்கு படையெடுப்பாங்க, இங்க வருவாங்க, மக்கள் கிட்ட பலவிதமான பொய்களை அவுத்து விடுவாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால இது போன்ற கேள்விகளை மக்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தெளிவா இன்னைக்கு நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்களே நீங்க பாத்தீங்கன்னா புள்ளி விவரங்களோட பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஒரு மாநிலம் இந்த கடந்த 4.5 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா 17 முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட MOUs சைன் பண்ணி 12 லட்சம் கோடி கிட்ட வருமானத்தை ஈர்த்து 35 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மாநிலமான தமிழ்நாடு செஞ்சிருக்குது. இதற்கு நடுவுல தான் நீங்க ஒன்றிய அரசு பாத்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்ல வர வேண்டிய நிதியும் நேரத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த நிதிச்சுமே மாநில தலையில ஏத்திடுறாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் உரிய நேரத்துல வர மாட்டேங்குது, கொடுக்க மறுக்கிறாங்க. செஸ்ஸோடைய கலெக்ஷனை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி டிசாஸ்டர்ஸ், ஏதாவது ஒரு பேரிடர் வந்து அதுக்கு ஏதாவது நிதி கேட்டோம்னா குஜராத் ஏதாவது ஒன்று நடந்தா அடுத்த நிமிஷம் 1000 கோடியை தூக்கி கொடுக்கறவங்க இங்க ஒரு குழு வந்து ஆய்வு செஞ்சு ஆமா கொடுக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நமக்கு நிதி கொடுக்காம நம்மள வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. டாக்டர் ஷர்மிளா, அதாவது அதிமுக சார்பாக வந்து இருக்கக்கூடிய விமர்சனம் இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து திமுக எழுப்ப போகுது அப்படின்னு வலுவா எழுப்ப போகுதுன்ற கேள்வி வைத்தா, அதிமுக வந்து சொல்லக்கூடியது என்னன்னா, திமுக அரசு மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை வந்து மடைமாற்றம் செய்வதற்காக தொடர்ந்து ஒன்றிய அரசையே வந்து திட்டிக்கிட்டு இருக்கணும், அப்படியே வந்து அந்த நேரேட்டிவை செட் பண்ணணும் எலெக்ஷன் வரைக்கும், அதற்கான முயற்சி தான் இது அப்படின்னு ஒரு திசை திருப்பக்கூடிய முயற்சின்னு சொல்றாங்க இல்லையா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, திமுக மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள், எந்த ஒரு கவர்மெண்ட் மேலேயும் விமர்சனங்கள் இருக்குங்க. ஆனா திமுக மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களை பேசும் பொருளா ஆக்க வேண்டியது எதிர்கட்சியோடைய கடமை இல்லையா? அந்த எதிர்கட்சி அதை சிறப்பா செய்யுதா அப்படின்னு கேட்டா அவங்க வந்து நாளுக்கு நாள் யார் கட்சியை விட்டு வெளியேற போறாங்க, எந்த கட்சிக்கு நம்ம வந்து சிகப்பு கம்பளம் விரிக்கலாம், யாருக்கு பச்சை கொடி காட்டலாம் அப்படின்னு இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்களே தவிர கோர் இஷ்யூஸ் அவங்க பேச மாட்டேங்கிறாங்களே. ஒரு எதிர்கட்சியா நியாயமா அவங்க தானே பேசியிருக்கணும். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஒன்றிய அரசை நோக்கி எவ்வளவு விமர்சனங்கள் வச்சிருக்கிறாரு, எவ்வளவு போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. நீங்க இப்ப எதிர்கட்சியா இருக்கீங்க, மாநில நலன் சார்ந்த விஷயங்கள்ல இவ்வளவு நிதி பாக்கி இருக்கு, இவ்வளவு தூரம் நமக்கு மெட்ரோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரயில்வேஸ் திட்டங்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 10 வருஷமா கிடப்புல போட்டு வச்சிருக்கிற திட்டங்களை ரிவைவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுங்க, தமிழ்நாடு இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்டா மாறி இருக்கு, எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது அதையும் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதை ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுகவோ இன்னைக்கு வரைக்கும் விமர்சனம் பண்ணிருக்காங்களா? குறைஞ்சபட்சம் போராட்டம் கூட நடத்த வேண்டாங்க, விமர்சனமாவது நீங்க பொதுவெளியில வச்சிருக்கீங்களா? இதை நியாயமா யாரு பண்ணணும்? இன்னைக்கு மாநிலம் சம்பந்தப்பட்ட உண்மையிலேயே தமிழ்நாடு மக்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தா இதெல்லாம் பண்ணிருப்பார்ல. இதெல்லாம் நீங்க பண்ணாம நீங்க ஆளும் அரசை வந்து கேள்வி கேட்கறது எந்த விதத்துல நியாயம்? என்ன போராட்டம் பண்ணிருக்கீங்க? ஒன்றிய அரசு இவ்வளவு விஷயங்கள்ல வந்து நம்மள வஞ்சிக்குது அப்படின்னு தொடர்ந்து பட்டியல் போட்டிருக்காங்களா? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க போராட்டம் பண்ணிருக்கீங்களா? கேட்போம். அதாவது ஏதோ சகோதரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்து நாங்கள் ஆக்கப்பூர்வமாக எதிர்கட்சியாக நாங்கள் இன்றைக்கு மக்களுக்காக செயல்படுவோம். ஸ்டாலின் சொன்னார்ல, நாங்கள் அரசியல் செய்யலாம அவியலா செய்வோம்னு சொன்னோமா, அந்த மாதிரிலாம் நாங்கள் செயல்படல. மக்களுக்கான திட்டங்கள் ஏன் வரல? நீங்க ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு பாராளுமன்ற எம்பிகள் 39 பேர் மக்கள் அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க மூலமா பெறத பெருங்க. நாங்க கொண்டு வரலையா சார்? 11 மருத்துவரை, ஸ்மார்ட் சிட்டி, 7 சட்டக்கல்லூரிகள், கலைக்கல்லூரிகள், இவ்வளவும் நாங்க செஞ்சோம்ல. கால்நடை பூங்கா எல்லாமே இல்ல. உங்களால ஏன் முடியல? வெள்ளத்துக்கு கேட்ட நிதியை கொடுக்கலன்னு சார் நீங்க இருங்க. வெள்ளத்துக்கு கேட்ட நிதியை கொடுக்கலன்னு நீங்க பிரசன்ட் பண்ண பட்ஜெட்ல எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் நிதியமைச்சரா பிரசன்ட் பண்ண பட்ஜெட்ல அவரே தான் சொன்னாரு, நீங்க பெற முடியல. கூட்டணி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸாக இருக்கட்டும், அது பிஜேபியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு முழுமையாக நிதியை கொடுக்கறாங்கன்னா கொடுக்கறது இல்லைன்றது நான் மாற்று கருத்துல.
ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இந்த காரணத்தை சொல்லி தானே என்ன சொல்லிட்டு மக்களை ஏமாத்தி நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். நீட் தேர்வை ஒரே கையெழுத்துல ரத்து செய்யணும். இன்றைக்கு மதுரையும் சென்னையும் குப்பை நகரங்களாக உருவாயிருக்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க இதெல்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா? மதுரையும் சென்னையும் குப்பை நகரங்க மத்திய அரசு சொல்லி இருக்கு. இல்ல, நான் ஒரே கேள்வி, இதெல்லாம் பட்டியலிட்டீங்கல்ல, இந்த காரணங்கள்லாம் சொல்லி காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் பண்ணாதுன்னு சொல்லி தானே 2023 இறுதியில கூட்டணியை முடிச்சிங்க. அதுக்கப்புறம் 6 மாசத்துல ரிவைவ் பண்ணியாச்சு, கூட எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம். இப்போ ஏப்ரல்ல ரிவைவ் பண்ணியாச்சு. ஏப்ரல்ல இருந்து இன்னைக்கு நவம்பர் முடிஞ்சு டிசம்பர் நாளைக்கு இது வரைக்கும் கூட்டணியில சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன வலியுறுத்தி அதிமுக பெற்று தந்தது? சார், நீங்க 100 நாள் வேலைக்காக நிதி எப்படி வந்தது தெரியுமா? 100 நாள் வேலைக்கான மேண்டேஸ குறைச்சிட்டாங்கன்றத குற்றச்சாட்டு. குறைக்கப்பட்டிருக்கு. சமகிர சித்தா திட்டம் வரல. அந்த கோவைக்கு இது மதுரை திட்டத்துக்கு கூட அன்னைக்கே போய் மனு கொடுத்தாரு. தமிழ்நாடு இது வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்துல மேண்டேஸ குறைச்சாச்சு. சமகிரிஷா திட்டம் பெண்டிங் பாக்கி வந்து 2100 கோடியில இருந்து 3000 கோடி தாண்டிடுச்சு. என்ன செய்யணுமோ கேட்கணுமோ அதை நீங்க கடந்த காலத்துல எதிர்க்கட்சியா இருக்கும் அதை கூட செய்யல. உங்களுக்கு என்ன இப்ப பாருங்க, இந்த மேடம் என்ன பேசுறாங்க, உங்க கட்சி பிரிஞ்சிருச்சு. அதிமுக ஆட்சி மீது இருக்கக்கூடிய குறைகளை சொல்ல முடியாது. அதிமுக செயல்பாடுகளை அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, கட்சியோடது. இது அரசியலா? அரசியல் என்பது நீங்கள் ஆக்கப்பூர்வமாக மக்களுக்காக நீங்க அவங்க அத சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடந்த கால அதிமுக ஆட்சி என்ன செஞ்சிருக்கும் நீங்க அது மாதிரி சொல்ல முடியுதா? ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். கடன் 5 லட்சம் கோடி ரூபாய் எப்படி ஆயிருக்கு? அது என்ன கட்டமைப்பை உருவாக்கி? ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். ஷர்மிளா சொன்னது அந்த பிரச்சனை அவங்க பேசல. அதிமுக என்கிராஸ்ட் இன் தட். நீங்க அந்த பிரச்சனையில தீவிரமா மூழ்கி போயிருக்கீங்க. மக்கள் பிரச்சனை எழுப்பலன்னு தான் சொன்னாங்க. நீங்க இது ஊடகங்களும் சிலர் திசை திருப்பி அதிமுக மீது பழி சுமத்தணுங்கிறதுக்கான சொல்லக்கூடியது. நாங்க அதை பத்தியே கண்டுக்கிறது இல்ல. போவாங்க கட்சி அதிமுக ஒரு ஆலமரம். இந்த ஆலமரத்துக்கிட்ட வந்து சில இலைகள் உதிர்ந்து போனா அதெல்லாம் பெருசுபடுத்துறது இல்ல. அவர் 2 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் தலைவனாக இருக்கிறாரு. பிரச்சனை இப்ப என்னடா நான் கேட்கிற தமிழ்நாடு 2 கேள்வி கேட்டாங்க இல்லையா? IMF வந்து இந்தியா நேஷனல் அக்கவுண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து டவுன் கிரேட் பண்ணி சி கிரேட் கொண்டு வந்துட்டாங்க. இதன் அடிப்படையில் வேர்ல்ட் பேங்க்ல இருந்து எல்லாருமே நமக்கு லோன் தர போறாங்க. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு லோன் வாங்கணும், எல்லா மாநிலம் வாங்கணும், இந்தியாவும் வாங்கணும். அதில் டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க. உங்கள் நம்பர் வச்சுட்டு நான் நம்பர் தான் இல்லை அப்படின்னு. ரெண்டாவது 15th ஃபினான்ஸ் கமிஷன் 41% நிதியில் டிவால்வ் பண்ணி தரணும்னு சொல்லிச்சு மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு. இது வரைக்கும் 34% தாண்டவே இல்லை. ஏன் கொடுக்கலன்னு இது வரைக்கும் ஏன் கேட்க மாட்டீங்க? இந்த நிதி கமிஷன் இது ஒவ்வொரு முறையும் 10வது நிதி கமிஷன், 11வது நிதி கமிஷன் ஒவ்வொரு முறையும் மாற்றங்கள் வரும்போது குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. இல்ல அவங்க குறைக்கிறத நான் சொல்லல. அவங்க 42 காலத்திலயும் குறைஞ்சிருக்கு. இல்ல அத நான் சொல்லல ஜவஹர்லி. நான் சொல்ல 42 41 ஆனது நான் சொல்லல. நான் கேட்கறது 41% கொடுக்கணும்னு சொன்னதை ஒன்றிய அரசு ஏத்துக்குச்சு. ஆனா கொடுத்தது மாநிலங்களுக்கு வெறும் 31% தான். ஏன்னு கேக்குறாங்க. நீங்க ஜிஎஸ்டி இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எப்படி போராடி பெறணும், அதற்கு எப்படி நீங்க சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும். நம்ம காவிரி நிலை இப்ப நம்ம சகோதரர் பிரியன் சொன்னாரு. நான் கேட்கிறேன், மத்திய அரசாங்கம் இந்த வந்து 17% 22 நெல் கொள்முதல் செய்யலைங்கிறீங்களா? ஜூன் மாசம் நெல் கொள்முதல் வந்து நீங்க சாகுபடி செய்யத நீங்க செப்டம்பர் மாதத்திலே மாநில அரசாங்க கொள்முதல் விவசாயிகளிடம் வாங்கி இருந்தீங்கன்னா மழையில் நனைஞ்சிருக்காது, பிரச்சனை இருக்காது. ரெண்டாவது, இந்த மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க நாங்கள் கொள்முதல் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றீங்களா? என்ன லெட்டர் அனுப்புனாங்க, அதை வெளியிடுறதுக்கு என்ன தயக்கம் இந்த அரசாங்கத்துக்கு? அப்போ பல்வேறு கேள்விகள் மக்கள். அதனாலதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி கேட்டார், அந்த லெட்டரை நீங்க ஏன் வெளியிடுறதுக்கு தயங்குறீங்க? அது பதில் சொல்லுங்க. ஒவ்வொரு உங்களுடைய குறைகளை எல்லாம் மறைச்சிட்டு மத்திய அரசாங்கத்தின் மீது முழுக்க நீங்க பாலை திருப்பி விட்டுட்டு அதன் மூலம் இந்த தேர்தலுக்கு லாபத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க என்பதுதான் இது. அதிமுகவும் 22% உயர்த்தணும் தான் இப்ப கேக்குது. கேக்குறோம் சார், நான் கேக்குறேன். நீங்களும் விமர்சனம் பண்றீங்களா? ஏத்துக்கல. கேக்குறோம். 17% 22% ஏற்க மறுத்தத நீங்களும் வந்து ஒத்துக்கல. எடப்பாடி அத கேக்குறாரு. ஆனா நீங்க ஆக்கப்பூர்வமா செயல்படல, கேட்டு பெறலங்கறதா இது. மறுக்கிற ஒன்றிய அரசு தான் கேட்கணும், அதுகிட்ட கேட்காம நீங்க மாநில அரசு கேக்குறீங்க. அண்ணன் சொல்ற மாதிரியே நான் ஆக்கப்பூர்வமாவே சொல்றேன். பாலிடிக்ஸை விட்டுறாங்க சார். லாஸ்ட் 10 இயர்ஸ் அவங்க ஆட்சியில் இருந்த காலத்தில் 2011 இருந்து 2021 வரைக்கும் டோட்டல் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து 1.72 crore மெட்ரிக் டன் நெல் வாங்கியிருக்காங்க. என்னங்க சார், இந்த 4.5 வருட காலத்தில் மட்டும் திமுக அரசு வந்து 1.94 crore மெட்ரிக் டன்ஸ். என்னங்க சார் இது வரைக்கும் வாங்குறது? டேட்டா பாயிண்ட் ஏடிஎம்கே விட்டுருங்க, டிஎம்கே விட்டுருங்க.
செயல்படுத்துறது என்னன்னு அண்ணனுக்கு ஆக்கப்பூர்வமாவே பதில் சொல்றேன் சார். நான் பேசி முடிச்சறேன். மெட்ரிக் டன் உற்பத்தி ஆயிருக்கு சார் அதிமுக ஆட்சி காலத்துல. ஆமா, உற்பத்தி 1.8 சார், அது வந்து 1.94 4.5 வருஷத்துல பண்ணிருக்காங்க. 10 வருஷத்துல பண்ணாரு. அதுக்கு யாரு பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டல கொண்டு வந்து குடிபராமத்து கொண்டு வந்தது எங்களுடைய எடப்பாடி. அதுதான் காரணம். சரி, அதுக்கு முதல்ல திமுக அரசாங்கம் எந்த வேலையும் பண்ணலையா நீங்க? அதனால சார் ஜவஹர் சார் கரெக்ட், அஸ்திவாரம் நீங்க போட்டீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்க மண்ணு கொடுத்தோனே வச்சுக்கங்க. நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. டேட்டா பாயிண்ட் நான் சொல்றேன், இந்த டேட்டா பாயிண்ட்க்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிக்கங்க. சார் சொல்றாரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா இருந்து ஒருத்தரா லெட்டர் கொடுக்கணுங்கிறாரு. சரி, லெட்டர் கொடுங்க, செஞ்சா ரொம்ப சந்தோஷம் தான். நாங்க இல்லைன்னு சொல்ல போல வரவேற்க தான் போறோம். நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் தான், இப்ப நாங்க பேசுற விஷயங்கள், எல்லாரும் பேசுற விஷயங்கள் உண்மையா இருக்கட்டும் வச்சுக்கங்க. மக்கள் தானே இறுதியா முடிவு பண்ணுவாங்க. ஏன் மக்கள் கடந்த 14 தேர்தலாக திமுகவை மட்டும்தான் கொடுத்திருக்காங்க? மக்களுக்கு தெரியாத அந்த விஷயத்தை இப்ப அண்ணா சொல்ற விஷயமே எடுத்துக்குங்க. மக்களுக்கு தெரியாம அவங்களுக்கு வந்து கண்ணை மூடிட்டு வந்து திமுக தான் செய்யணும் போடுறாங்களா? முதல்வர் அவர்கள் நீங்க பெட்டிஷன் கொடுத்து நியாயம்ங்கிறது, நாங்க லெட்டர் கொடுத்து நியாயம் இல்லைங்கிறது இங்க ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். அவங்க வேலையை செய்ய வேண்டிய, ஷர்மிளா மேடம் சொல்ல மாதிரி அவங்க வேலையை திருத்தமா செஞ்சாவே தமிழ்நாடு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைச்சிருக்கு, கிடைக்காமலையும் கிடையாது. டேட்டா பாயிண்ட்லயே சொல்றேன், ஒரே ஒரு ஓட்டுனால அன்னைக்கு இவங்க மேல இருந்த நம்பிக்கைகளா தீர்மானம் கொண்டு வந்ததுனால இன்ன வரைக்கும் இவங்களால மத்திய அரசாங்கத்துல இருந்து ஒரு இன்ச்சு கூட இன்னும் நவுத்தவே கிடையாது. நான் சொல்ல கிடையாது சார், டேட்டா சொல்லுது. திமுக காரனா நான் சொல்ல, நீங்களே டேட்டா எடுத்து பாருங்க, நான் சொல்றது தவறா இல்லையான்னு உங்களுக்கே என்ன எப்படி சார்? கடந்த 1997 அவங்க வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது அதிமுக பாஜகவை தோற்கடித்தது காரணத்தால் 99 அதிமுக தோற்கடித்த காரணத்தினால இன்ன வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க இல்ல. இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நாங்க இருக்கறேன்னு சொல்றோம். நான் டேட்டா பாயிண்ட்ஸ் நான் கொடுத்திருக்கேன். என்ன சார் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க சார். என்ன சார் பண்ணல? நாங்க என்ன பண்ணிருக்கீங்க? ரோட் நெட் எல்லாம் விட்டு கொடுத்திருக்கீங்க சார். அது போன சுற்றுலயே ஒரு டீடைலா சொல்லிட்டாரு. ஒரு இன்ச் கூட விட்டு கொடுக்க கிடையாது. எந்த விஷயத்துல எந்த டேட்டா பாயிண்ட்ல நம்ம கொடுத்திருக்கோம். நீட் ரத்துக்கு ஏன் சார் பாலிடிக்ஸ்னு நீங்க நான் பேசும்போது பாலிடிக்ஸ், நீங்க பேசும்போது ஆக்கப்பூர்வமா கிடையாது. அதனால நான் பேசுறத நீங்க கேட்டுட்டு நீங்க பதில் சொல்லலாம் சார். எல்லா விஷயத்திலயுமே நம்ம வந்து தமிழக அரசாங்கம் வந்து ஒரு ஐரணி பாருங்க. ஒரு காலத்துல முதல்வர்களுக்கு ஏன் லெட்டர் மட்டுமே எழுதிட்டு இருக்கீங்க, செய்ய மாட்டீங்கிறாரு. லெட்டர் போய் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் சார் நடக்கலங்கிறாரு. சரி, சில விஷயங்கள் நடந்ததுன்னா அது அதிமுக காலத்துல வந்து இப்ப நீங்க பயிரிட்டது நீங்க வந்து அறுவடை பண்றீங்கிறாரு. எந்த ஒரு விஷயத்துக்கும் முரணாதான் வந்து இங்க இருக்கிற அரசாங்கம் இருக்குங்கன்னு அண்ணன் நினைக்கிறாரு. ஆனா மக்கள் கடந்த 14 தேர்தலாக ஒவ்வொரு விதத்திலையும் திமுகவை தான் ஆதரிச்சிருக்காங்க. வரப்போற தேர்தல்லையும் நாங்க பேசுறோமோ இல்லையோ மக்களுக்கு போயிருக்க ஒரு விஷயமும் பேசதான் செய்யும். ஜவஹர்கண்ண செஞ்ச அந்த விஷயத்துக்கும் மக்கள் பதில் சொல்ல தான் போறாங்க. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. 21க்கு அப்புறம் தானே சார், 19க்கு அப்புறம் தானே சார் உங்களுக்கு சார் லாஸ்ட் 11ல இருந்து 21 வரைக்கும் வெற்றி பெற்றது. இல்ல உங்களுக்கு பிடிச்ச நான் கணக்குல அப்பலாம் இல்ல சொல்லி கடந்த 14 தேர்தலா வெற்றி தோல்விகள் அரசியல் களத்துல சகஜமா ரெண்டே தொகுதி வெற்றி பெற்ற திமுக அடுத்து ஆட்சி அமைக்கலையா சார்? ஆக மட்டும் அண்ணா சொல்ற 91ல சொல்ற காரணத்துக்கே வச்சுப்போம். 96ல ஆட்சி வைக்கலையா? அதே மாதிரி அண்ணா திமுக 2 தொகுதி வெற்றி பெற்றது, மறுபடியும் ஆட்சி அமைக்கலையா சார்? அத நீங்க வெற்றி தோல்வி வச்சு நீங்க சொல்ற விஷயத்துல அண்ணா சொல்ற விஷயத்திலே வச்சுப்போம். அப்ப லாஸ்ட் 10 வருஷம் பிஜேபி ஆச்சு, அண்ணன் ஒண்ணுமே செய்ய முடியலையா? அது சும்மா தான் இருந்ததா? டைம் பாஸ்க்கு வந்து கூட்டணி போட்டாங்களா சார்? நாங்க வந்து தேர்தலுக்காக கூட்டணி வச்சிருக்கோம் சார். நாங்க பிஜேபிக்கு ஆதரவான நிலையில் நாங்க பேசல. தேர்தல் கூட்டணி வச்சிருக்கீங்கன்னா தமிழ்நாடு உரிமைகளுக்காக எதுவும் வாங்கிட்டு வர மாட்டீங்க. நீங்க தான் சொன்னீங்க நாங்க லெட்டர் கொடுத்தோம். அப்ப இப்ப எடப்பாடி கோயம்புத்தூர்ல கொடுத்த லெட்டர் சும்மாவா? மத்திய சாட போறாரு. எங்களுடைய ஆட்சி காலத்துல எதிர்க்கட்சி நீங்க ஒண்ணுமே கேட்கல. நாங்கள் உரிமையை பெற்றோம். இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில இல்ல ஒரு நிமிஷம் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில ஒரு ஆளுநர் வந்து அவரே போய் ரிவ்யூ நடத்திட்டு இருந்தப்ப இங்க இருக்க எதிர்க்கட்சிகளை எதிர்த்து போராட்டம் பண்ணிச்சு. ஒரு எந்த பிரச்சனை இப்ப ரயில்வே பிரச்சனைடா அதுக்காக நீங்க பாராளுமன்றத்தை முடக்கிய பணம் வரலன்னா பாராளுமன்றத்தை முடக்கிய வரலாறு உண்டாகுது. நன்றி. ஒண்ணே ஒன்னு சொல்லுங்க. பாராளுமன்றம் முடக்கணும்னு சொல்லி அண்ணா சொல்றாரு. அவர் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாங்க? முடக்கிக்கிட்டே இருக்கீங்க, ஏன் இந்த விஷயத்தை செய்யலன்னு கேக்குறீங்க. அதனால எது உண்மைன்னு அவர் தான் பார்த்து சொல்லணும். தமிழ்நாட்டுக்கு உண்டான விஷயங்கள் வேணும்னா முடக்கிறதுக்கு எந்த நிமிஷத்திலும் தயங்க மாட்டாங்க. போன தடவை கூட தமிழர்கள் அவங்களை வந்து அன்எஜுகேட்டட், அன்கல்ச்சர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சொல்றாரு. அன்னைக்கே பாராளுமன்றம் முடங்குச்சு. அப்ப பாராளுமன்றம் முடங்கும் போது இவங்க சொல்ற அன்கல்ச்சர்ட், அன்எஜுகேட்டட் ஒத்துக்கலாமா? ஏடிஎம்கே சொன்னதெல்லாம் தமிழர்களை சொல்லாண்டி திசை சார் திமுக எம்பி யாரோட ரெப்ரசன்டேட்டிவ் தமிழ்நாட்டுல தான் சார் தமிழ்நாட்டுல 39 40 தான் யாரோட ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா இப்போ ஒரு இல்ல வந்து இல்ல ஜவஹர்லால் எனக்கு புரியல. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு 234 உறுப்பினர்கள் சொல்றாங்க அப்படின்னா அந்த மக்களை சொல்றது தானே.
39 எம்பிக்கெல்லாம் ஒரு கட்சியை குறிக்கிறா மக்களுடைய பிரதிநிதிகளை தான சொல்றது. அவர் ஒரு திமுக ஒரு கட்சியை நீங்க சுருக்க வேண்டாம். நீங்க நீங்க மோடி பிரதமரை குறை சொல்றீங்க. அப்போ இந்தியா முழுக்க மக்கள் எல்லாம் குறை சொல்றது அண்ணன் சொல்ற மாதிரி அது எப்படி சார் லாஜிக்? ஆட்சியவாத குறை சொல்றது. நீங்க ஆட்சியை குறை சொல்ல நாட்டுக்கு பிரதமர் சார் அவரை குறை சொன்னீங்கன்னா இந்தியாவுல உள்ள மக்கள் எல்லாம் குறை சொல்றீங்க. டெரர் மாடியூல் எக்ஸெப்ஷனலிசம். நீங்கள் வந்து மைய நீரோட்டத்திலிருந்து விலகி இருக்கீங்க, பிரிவினை பேசுறீங்க. நீங்க மாநிலத்துடைய அரசியல் கலாச்சாரத்தை ஆளுநர் ரவி சொல்றாரு. அவர் தமிழ்நாட்டோட அரசியல் கலாச்சாரத்தை தான் பேசுறாரு. இதே தான் வந்து நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. உரிமைகளை இதே பாஜக தலைவர் சொல்றாங்க. நடவடிக்கை அதுக்கு நம்ம சுருக்க வேண்டாம். கடைசி வரைக்கும் குறை சொல்லிட்டா தமிழ்நாடு ஒவ்வொரு எல்லா வகையிலும் பின்தங்கி போயிடும். தலைவர் அவர்கள் கொடுத்திருக்க ஒவ்வொரு கடிதத்திலும் சரி, பிரியன் சார் சொல்ற ஒவ்வொரு விஷயத்திலும் சரி, நம்ம போராடி பெற வேண்டிய விஷயமா இருக்கு. சரி, நம்ம தான் போராடுறோம்னா நமக்கு எதிராகவே இவங்க போராடுறாங்க. இவங்க அரசியல் களத்துல போராடினா பரவாயில்ல, ஒவ்வொரு விஷயத்திலையும் போய் இவங்க பெட்டிஷன் கொடுக்குறாங்க. முதல்வர் அவர்கள் அரசாங்க தலைமையாக இருக்கிற ஒருவர் அவர் போய் கொடுக்குற லெட்டர்ல இருக்கிற விஷயம் இவங்களால நான் திருப்பி சொல்றேன், இவங்களால பெட்டிஷன் கொடுத்து செய்ய முடிஞ்சா தாராளமா செஞ்சிருக்கலாமே. இத்தனை வருஷம் அவங்க கூட தானே இருக்காங்க. இரண்டாவது பேஸ் யார் சார் கொண்டு வந்தது? அதற்கான நிதியை யார் சார் செகண்ட் டைம் வாங்கி கொடுத்தது? சார் மெட்ரோ பேஸ் 2 ஒண்ணுமே கிடையாது. 62000 கோடி ரேட் ஆஃப் growth, எகனாமிக் growth வச்சீங்க நீங்க 11% ஹையஸ்ட் இந்த கண்ட்ரி இங்க தான். சரிங்களா? சரி, ஒரு சைடுல பணத்தை கொடுக்காமயும் இருக்காங்க, ஒரு சைடுல நம்ம ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த ஆட்சியில வந்து இல்லாம வேற எந்த ஆட்சியில இல்லாம அதிகமாக பணம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கோம். அதுக்கு வந்து டேட்டா சொல்லுது இல்ல, இது திமுக அதிமுக இல்லாம நீங்க வந்து சார் சொல்ற மாதிரி அதிமுக மட்டும் தானே நடந்திருக்கணும். ஏன் திமுக நடக்குது? ஒரு பெர்ஃபார்மன்ஸ் will decide அப்படின்றீங்க. கண்டிப்பா. திரு ரமேஷ் உங்களுக்கு இப்போ அந்த நெல் ஈரப்பதத்துக்கு கிட்டத்தட்ட இப்போ வந்து 17லேருந்து 22 உயர்த்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லா கட்சியும் எங்கள் தலைவர் வாசன் உட்பட, ஐயா வாசன் உட்பட, அன்புமணி, எடப்பாடியார் உட்பட எல்லாருமே வலியுறுத்துகிறோம். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எல்லாருக்கும் விவசாயிகள் மீது ஒரு பற்று இருக்குது. விவசாயிகளுடைய அடிப்படை ஆதாரத்திற்கு துணையாக நிற்க வேண்டும். நீங்கள் எல்லாவற்றுக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறீங்கல்ல, இது ஒரு பிரதான செய்தி, இது ஒரு பிரதான நிகழ்வுங்க. நீங்கள் விவசாய நெல்மணிகள் அங்கே அடிக்கப்பட்டு வச்சிருக்கு. நீங்கள் இப்போ மழை காலம், நெல் முளைத்திருன்னு சொல்கிறோம். ஒரு பக்கம் அரசாங்கத்தின் மேலே கூட குறை சொல்லலாம். நீங்கள் அதிகபட்சமாக நெல்மணிகள் அறுவடை செய்கின்ற பொழுது நீங்கள் வந்து குடோனை அதிகப்படுத்தணும், தார்பாய்களை அவர்களுக்கு சரியான முறையில் வழங்கணும், நீங்கள் விரைவில் கொள்முதல் செய்யணும். இவ்வளவு பிரச்சனைகள் நீங்கள் தமிழக அரசின் மீது இருக்கிறது. ஆனால் ஒரு புறம் நான் அதை கூட இப்போ குறை சொல்ல வரல. இதுக்கு நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டியது தானே. நீங்கள் அனைத்து எம்பிக்களும் அனைத்து நாடாளுமன்ற கூட்டம் வர்றது இல்லையே சார். நீங்க கூப்பிடுங்க சார். இதுக்கு கூட்டினப்பெல்லாம் வரல, இதுக்கு தாராளமா வருவாங்க. இது விவசாயிகளுடைய ஆதாரம் இல்ல. நீங்க புரியுது, நீங்க ஷார்ட் கமிங்ஸ் இருக்கு, இதுக்கு கூட்டினா வருவீங்கன்னு சொல்றீங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு சார் எஸ்ஆர் எங்க சார் கூப்பிட்டாங்க? நீங்க வேற தப்பா சொல்றீங்க. அண்ணா திமுகவல அழைக்கல சார். அவங்க ஒரு நிமிஷம், அண்ணா திமுக பிஜேபி ஜவஹர் அலி நீங்க எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நடத்த முடியாது. இல்ல இல்ல, இட் கான்ட் பீ பாசிபிள். அழைக்கல. திரு ரமேஷ், அதாவது நீங்க சொல்லக்கூடியது நீங்கள் தேவையான விஷயத்துக்கு ஒத்துழைப்பு மாநில உரிமைக்காக பேச தயாரா கொண்டீங்க. இப்ப கேள்வி வந்து உரிமைகளை யாரை மறுக்கிறாங்களோ அவங்க எதிர்த்து அவங்களை நோக்கி கேள்வி எழுப்பணும் இல்ல. அதைத்தான் வந்து பிரியன் சொல்றாரு, அருண் நேரு சொல்றாரு, ஷர்மிளா சொல்றாங்க. எல்லா மக்கள் கேட்கக்கூடியது மாநிலனுடைய உரிமை மறுக்கப்பட்ட டெல்லியை நோக்கி கேள்வி எழுப்பணும் இல்லையா? அதை விட்டுட்டு மாநில அரசு வந்து திசை திருப்புதுன்னு மட்டும் அரசியல் பேசிட்டு இருந்தா விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு கேள்வி எழுப்பணும் தான். நான் அதுல மாற்று கருத்து சொல்ல எல்லா பிரச்சனையும் நான் பட்டியலிட்டு இங்க பேச அத்தனை பிரச்சனை நீங்க எல்லா பிரச்சனையும் கொண்டு போக வேண்டாம். எஸ்ஐஆர் பிரச்சனை மாதிரி எல்லாம் கொண்டு எஸ்ஐஆர் கேட்கல. நான் கேக்குறது மெட்ரோ ரயிலுக்கு காசு கொடுக்கல, ரயில்வே திட்டங்கள் வரல, சமகிர சீதா திட்டம் வரல, இல்ல 100 நாள் வேலை திட்டத்துல வந்து மேண்டேஸ குறைச்சது எல்லாத்தையும் சொல்றேன். எஸ்எஸ்ஏ திட்டத்துல உங்க மேல குற்றம் இருக்கு சார். புதிய தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கல. நீங்க மும்மொழி கொள்கை என்ற தவறான பிரச்சாரத்தை வைக்கிறீங்க. ஒரே நிமிஷம், நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். மகாராஷ்டிரால வந்து இருமொழி கொள்கைக்கு நாங்க ரிவ்யூ பண்றோம்னு சொல்லிட்டு மும்மொழி கொள்கையை வந்து அவங்க இப்போதைக்கு காம்ப்ரமைஸ் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அங்க மட்டும் எப்படி நிதியை ஒதுக்கீடு பண்ணீங்க? நான் அந்த கூட்டுக்குள்ள போகல. இல்ல, அந்த கூட்டுக்குள்ள போறேன்னு சொல்ல முடியாது. இப்போ அதே சொல்ல வந்தது சார், அங்க நிதி ஒதுக்குனது சார், அங்க அதிகாரப்பூர்வமா மும்மொழி கொள்கை சார் மகாராஷ்டிரால பிஜேபி அரசு. ஆனா அங்க மராத்தா பிரச்சனை வந்து அவர்கள் மராட்டா மொழி தான் பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க அதை ரிவ்யூ பண்றேன்னு சொல்லி கமிட்டி போட்டுருக்காங்க. ஆனா அவங்களுக்கு மட்டும் நிதி ஒதுக்க முடியுது இருமொழி கொள்கைக்கு போறதுக்கு. ஆனா தமிழ்நாட்டுல நீங்க அதே போல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்க. அந்த இஷ்யூ வரக்குள்ள நீங்க ரிவ்யூ சார், அதை முடிவு பண்ண வேண்டியது, இந்த கொள்கையை முடிவு பண்ண வேண்டியது ஒரு மாநில அரசு, மாநில சட்டமன்றம். நான் ஒரு மாநில அரசோட கொள்கையை எப்படி டெல்லியில உட்கார்ந்து தீர்மானிக்க முடியல? முதல்வர் வந்து டெல்லிக்கு போய் நீங்க தர்மேந்திர பிரதான் சொல்றார், இங்க ஒத்துக்கிட்டு போனவர் மீண்டும் போய் முதல்வர் அங்க ஒத்துக்கல. எதுக்கு இந்த எஸ்எஸ்ஏவுக்கு சார் அந்த அக்ரிமென்ட் நீங்க நல்லா பாத்தீங்க. நாங்க அதை ரிவ்யூ பண்ணோம். இல்ல, அது ரிவ்யூ பண்ணோம். ஆனா அந்த கண்டிஷன் எங்களுக்கு ஒப்பல, அதனால நாங்க ஏற்க மறுக்கிறோம்னு சொல்லி எழுதிட்டாங்க லெட்டர். நீங்க அந்த கொள்கை அக்செப்டன்ஸ் கொடுத்து அதுக்கு அப்புறம் நீங்க ரிவ்யூ பண்ணுங்க சார். நீங்க அக்செப்டன்ஸ் கொடுத்தா இல்ல சார், அந்த லெட்டரை நீங்க அதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை நீங்க டீடைலா படிங்க, நம்ம பேசுவோம். திரு பிரியன் சார், அண்ணா காலத்தில் இருமொழி கொள்கை ஏற்றப்பட்டது. அந்த கொள்கையை வடிவமைக்கப்பட்டது, ஃப்ரேம் பண்ண அந்த பாலிசியை. அது அதிமுக ஒத்துண்ட ஒரு பாலிசி. அந்த பாலிசி படி தான் போகிறோம். ஏன்னா வந்து அவங்க எப்படியும் டெல்லியிலேருந்து இந்தியை திணிக்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால
86ல் நவோதயா ஸ்கூல்ஸ் வந்தது. 86ல் நவோதயா ஸ்கூல்ஸை எம்ஜிஆர் வேண்டான்ட்டார். அந்த எம்ஜிஆர் நவோதயா ஸ்கூல்ஸை வேண்டான்றதை சைலண்ட்டாக மறந்துடுறாங்க. அது சொன்னது எம்ஜிஆர் வேண்டான்னு சொல்லி அதை இன்னி வரையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அப்போ சம்பந்த யாருமே திமுக தான் எல்லாத்தையும் தடுக்குது, திமுக தான் வந்து புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க மாட்டேங்குது. எம்ஜிஆர் நவோதயா ஸ்கூல்ஸை கொண்டு வந்த போது வேண்டான்னு சொன்னது ஏன்னா இந்திய திணிக்கிற ஒரு விஷயம் அதில் ஏன்னா அப்போ ஒரு NEP இருந்தது 86ல அதை வந்து வேணாம்னு மறுத்தாங்க. ஆமாம் சார் மறுத்தார். அந்த NEPல தான் நவோதயா வந்தது ஆக்சுவலாக, அதை மறுத்தார். இப்போ ஒரு NEP கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயும் 3வது மொழி பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்ட்டு ஹிந்தி கிடையாதுன்னு சொல்லுவாங்க வேற ஒரு மொழின்ட்டு. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஹிந்தியை கொண்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் மகாராஷ்டிராவில் பிரச்சனை வந்தது ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு கவர்மெண்ட் இயங்கும்போது நீங்கள் வந்து அந்த கொள்கைக்கு ஊறு விளைவிக்கிற விஷயமா நீங்கள் ஒரு கொள்கையை கொண்டு வந்தீங்கன்னா கண்கரன் பொது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற கல்வியில் எங்களுக்கு அதுக்கான சட்டமேற்றத்துக்கான உரிமை எங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து நீங்கள் வந்து நீட்டை கொண்டுறீங்கல்ல காமன், அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால நீட்டை கொண்டுறீங்க நீங்கள். அப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற அதே எஜுகேஷனில் நாங்கள் ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ண முடியாதா? எங்களுக்கும் பாலிசி ஃப்ரேம் பண்ணுற இது உரிமை இருக்குது இல்லையா? இன்னொரு விஷயம் இருக்குது சார், மாநில அரசு வந்து மத்திய அரசோட வந்து அப்படியே ஒத்து போகணும், அப்படியே அவங்களுக்கு வந்து கூழ கும்பிடு போட்டு பிச்சை எடுத்து காசு கேட்கணும்னா இதை விட அயோக்கியத்தோட வேறு எதுவும் இருக்க முடியாது. நாங்களே உங்களுக்கு சபாலினேட்டா நாங்கள் பிச்சை எடுக்கணுமா? உங்ககிட்ட வந்து எங்ககிட்ட துட்டு வாங்கிட்டு போகிறீங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே. நாங்கள் அவங்ககிட்ட அடங்கி போடுமா? அம்பேத்கர் என்ன சொன்னார் கடைசியாக கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் பேசும்போது என்ன சொன்னார்? மாநில அரசு மத்திய அரசுக்கு சபாலினேட் கிடையாது. நாங்கள் 2 பேருமே சட்டங்களை ஏற்றத்துக்கான உரிமை படைத்தவர்கள். அவங்கவுங்க ஜூரிஸ்டிக்ஷனில் நாங்கள் சட்டங்களை ஏற்றுறோம். எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தில் ஸ்டேட் லிஸ்ட்டில் நாங்கள் சட்டங்களை ஏற்றுறோம். அவங்க வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டில் சட்டங்களை ஏற்றுறாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டில் நாங்களும் ஏற்றுறோம், நீங்களும் ஏற்றுறீங்க. அது முரண்பாடு இருந்தால் கோர்ட்டு தீர்மானிக்கும். அதான் பாயிண்ட்டுங்க. அப்போது நாங்கள் வந்து உங்களுக்கு சபார்டினேட் கிடையாது. எங்ககிட்ட அப்படி அம்பேத்கர் கிளியராக சொல்கிறார், மாநில அரசு வந்து சென்ட்ரலுக்கு சபார்டினேட் கிடையாது. அப்போ நாங்கள் எதுக்கு உங்ககிட்ட பிச்சை எடுக்கணும்? நாங்கள் உரிமையோடு தான் கேட்போம். ஆனால் உச்சநீதிமன்றம் கூட பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் ஒப்பீனியன் கொடுக்கும்போது சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து கூட்டாட்சி தத்துவத்தை வந்து உண்மையிலேயே அதை வலியுறுத்துமான்ற பல கேள்விகள் இருக்கு. இல்லை அது அவங்க 2 நிர்வாகமே இருக்கக்கூடாதுன்னு கவர்னர் ஒரு அடி அடிச்சிருக்காங்க. கரெக்ட் சார். அதெல்லாம் ஜுடிஷியபிள்னு சொல்லும்போது அவர் வந்து காலவரையின்றி வச்சுக்கலாம் அப்படின்றது வந்து அதை கேள்வி கேட்க முடியாது. கால நிர்ணயம் வைக்காத இருக்கிறது வந்து சரியில்லை. அதுக்கான போராட்டம் அந்த பிரச்சனையில கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எது அது வாய மூடிட்டு இருக்காங்க பாருங்க. அதை பத்தி ஒரு ஒப்பீனியன் சொல்லாத இருக்காங்க. முக்கியமான கட்சிகள்லாம் ஏன் கால நிர்ணயம் கூடாது, கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கோ ஏன் கால நிர்ணயம் கூடாதுன்னு அந்த கேள்வியை பத்தி பேசுறதுக்கே விரும்பல சார். முக்கியமான எதிர்கட்சிகள்லாம் சொல்லியிருக்கு சார். அதை எடுத்து கருத்து கூட சொல்லல. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு சார். உச்சநீதிமன்றம் சொல்லல சார். என்ன சார் நீங்க அது ஒப்பீனியன், அது ஜட்ஜ்மென்ட் இல்ல. ஜட்ஜ்மென்ட்ட கிரிட்டிசைஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது. ஜட்ஜ்ல கிரிட்டிசைஸ் பண்ணலாம். சாதாரண ஒரு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. உச்சநீதிமன்றம் சொல்ல விமர்சிக்கலாம் சார். நாங்க அரசியல் ரீதியாக எவ்வளவு இருக்கலாம் பிஜேபி சார். உச்சநீதிமன்றம் சொன்னா கேள்வி கேட்க கூடாதா? கேளுங்க. நீங்க அத வந்து என்ன அதிமுக சொல்றீங்களா? உச்சநீதிமன்றம் அந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ஒப்பீனியன் பத்தி அதிமுகவுடைய கருத்து என்ன? அதிகாரப்பூர்வமா சொல்லுங்க சார். எங்களுக்கு நிச்சயமாக நீங்க வந்து ஆளுநர் வந்து தலையிடுவதை ஏத்துக்கிறதுல, ஆனா அவருக்கான ஒரு டைம் லிமிட் நீங்க இன்று கேக்குறீங்களா? அத உச்சநீதிமன்றம் ஏத்துக்கறல. அத நீங்க கிரிட்டிசைஸ் சொன்னா நீங்க நீதிமன்றத்துல போய் ஃபைட் பண்ணுங்க. நீங்க அரசியல் கடைசியா சொல்லி முடிக்கிறோம். இங்க இருக்கிற கட்சிகள் பல்வேறு விஷயங்களை வந்து பேசுறாங்க. அரசியல் ரீதியா திமுக அரசு மேல பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. நான் சரி, அது அவங்களோட உரிமை. ஆனா ஏழைகள் ரொம்ப பயன்படுற மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 1690 கோடி ரூபாய் கொடுக்காது இருக்கிறது மட்டுமில்ல, 30 கோடி மனித நிலங்கள் மேண்டேஸை வந்து 12 கோடியாக குறைச்சிருக்காங்க. அங்கே கிராமத்து ஏழைகள் வயிற்றில் அடிக்கிற ஒரு காரியத்தை வந்து மத்திய அரசு செஞ்சிருக்கு. அதை கேட்கறதுக்கு எங்க இருக்கிற கட்சிகளுக்கு நாதி இல்லை. ஷர்மிளா, உங்களுடைய நிறைவு கருத்து? மதுரை எய்ம்ஸ் வந்து இன்னும் வரல. 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்த பாஜக அரசு ஏன் மதுரை எய்ம்ஸை இன்னும் காலம் தாழ்த்திட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு அதிமுக கிட்ட பதில் இருக்கா அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி மாண்புமிகு அம்மா அவர்கள் பெயரில் ஒரு மீன்வள பல்கலைக்கழகத்துக்கான அந்த மசோதாவை ஆளுநர் கிடப்புல போட்டு வச்சிருந்தாரு. அதற்காக இந்த திமுக அரசு போராடி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வாங்கிட்டு வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு கலைஞர் பேர்ல ஒரு பல்கலைக்கழகத்தை கும்பகோணத்துல உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மசோதால இன்னும் ஆளுநர் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்காம அதை குடியரசுத் தலைவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அதற்காக அதிமுக ஏதாவது ஒரு குரல் கொடுத்திருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கொஞ்ச நாளைக்கு முன்னால எல் முருகன் அவர்கள் பேசும்பொழுது சொல்றாரு, 2026 அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சதுன்னா மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் நாங்க நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு பேசுறாரு. இதற்கு அதிமுக தரப்புல இருந்து எந்த எதிர்வினையாவது வந்துச்சா? அப்படி நீங்க வந்து அண்ணா அவர்களுடைய பேரை ஒரு மாநில உரிமைக்காக நின்றவர் அறிஞர் அண்ணா அவர்கள்.
ஆனா அதற்கு எந்த விஷயத்தையும் மாநில உரிமை சார்ந்த எந்த விஷயத்துக்கும் நீங்க வந்து குரலே கொடுக்க மாட்டேங்கிறீங்கிறது தான் வெட்கக்கேடு. இன்னைக்கு SSAக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் நீங்க கேட்க மாட்டேங்கிற, மன்ரேகாக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் கேட்க மாட்டேங்கிறீங்க. விவசாயிகளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அங்க போய் வேளாண் சட்டத்தை ஆதரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு புது லேபர் கோட்ஸ் நாங்க எல்லாத்தையும் கேக்குறோம் மேடம். நீங்க அரசியல் செய்யாம ஆக்கப்பூர்வமா செயல்படுறீங்க சொல்றோம். கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.